அன்று முழுவதும் அசிஸ்டன்ட் கமிஷனரிடம் பேசி சூழ்நிலையை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதிலும் பொருள் சேதம் உயிர் சேதம் எதுவும் ஆகாமல் காக்க காவல்துறையை களமிறக்குவதுமாய் காவ்யாவிற்கு பொழுது சென்றது. பிறகு அரசியல் தலைவர் என்ற முறையில் அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்ள மறுநாளே சென்று வர வேண்டியிருந்தது. அன்று மாலையே நிலைமை கட்டுக்குள் வர நிம்மதி பெருமூச்சு விட்டாள் காவ்யா. இரவு பரமேஸ்வரனும் இது பற்றி அவளிடம் கவலையாக பேசினார். நீ பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே குருவி தலையில பழங்காய வச்ச மாதிரி ஆயிடுச்சேன்னு வருத்தமா இருக்குமா என்றார் பரமேஸ்வரன். அப்பதாங்க எல்லா நேரங்களையும் சமாளிக்கிற தைரியமும் தெளிவும் வரும். இதெல்லாம் நல்லதுக்குதான். பெண்களாலே எல்லாத்தையும் எதிர்கொள்ள முடியும், திறமையா நிர்வகிச்சு பெயரடிக்க முடியும்னு நீ நிரூபிச்சு காட்டுடா. செல்லமாக மகளை அணைத்தபடி தைரியம் கூறினார் அங்கையர்கண்ணி. தொடர்ந்த நாட்களில் வாழ்க்கை அதன் தடத்திலேயே பயணம் செய்ய ஆரம்பித்தது. ஆனால் தினமும் ஏதாவது ஒரு சாக்கிட்டு அறிவை பார்த்து செல்வது ரேவதியின் வழக்கமாயிற்று. அப்பாவை பார்க்க வருவதாக ஒரு நாள் சாப்பாடு தருவது என்று மறுநாள். இதுவே தொடர்ந்தது. அப்படி வந்த பொழுதுதான் அவளை கைப்பிடித்து நிறுத்தி கேட்டுவிட்டான் அறிவு. ரேவதி, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீ இங்க வருவதற்கான காரணம் நான் தான் இல்லையா? அவன் வினவியதும் விதிர்த்து போனவள் உடனே கையை விலகிவிட்டு ஓடிவிட்டாள். அப்போது அங்கு வந்துவிட்ட தையல் நாயகி அதை கவனித்து விட்டதையும் அவர் முகம் கோபத்தில் சுருங்கி இறுகியதையும் அவன் அறியவில்லை. மறுநாளே அவள் வருகை திடீரென்று நின்றுவிட தவித்து போனான் அறிவு. அவளுடைய பார்வையும் தைரியம் தரும் புன்னகையையும் சிறுவெட்கம் சுமந்த விழிகளையும் அவனை மறக்க விடாமல் படாது பாடுபடுத்தின. ஆனால் மறுநாள் வீட்டிற்கு வந்த ரேவதியை தனியே அழைத்து பேசினார் தையல் நாயகி. ரேவதி, நீ ஒரு வயசு பொண்ணு. சின்ன வயசுல இருந்து என் பிள்ளைகளோட சேர்ந்து வளர்ந்திருந்தாலும் அவங்க இப்போ வயசு பசங்க. இந்த ஊரோ மத்தவங்களோ உன்னையும் என் பிள்ளைகளையும் தப்பா பேசுறதை நான் விரும்பல. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அழுத்தமான குரலில் அவர் கூறியதும் சற்றென்று பொங்கிய கண்ணீருடன் திரும்பி வீட்டிற்கு ஓடிவிட்டாள் அவள். பின்புறம் இருந்த சிறு வீட்டில்தான் அவர்கள் குடியிருந்தனர். வீட்டிற்குள் நுழைந்த மறுநிமிடம் அவளுக்கு தங்கள் நிலையும் அறிவின் அந்தஸ்தும் புரிந்தது. இனி அவனுடைய வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று வைராகியம் விருட்சமாய் மனதில் எழும்பியது. அன்றிலிருந்து அவள் மனதில் காதல் போராட்டம் அலையென பொங்கி பெருக ஆரம்பித்தது. ஆனால் அதை மறைத்து தனக்குள் புதைத்து அந்த சுகமான நினைவுகளிலேயே வாழத் தொடங்கினாள் அவள். ஒரு நாள் சக்திவேல் கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். பக்கத்து கிராமத்தில் இலவச நூலகம் ஒன்றை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தான் அவன். அதை பற்றி பேசத்தான் வெங்கடேஷ் அவனை இன்று வர சொல்லியிருந்தான். சிறு புன்னகையுடன் அவனை வரவேற்ற காவ்யாவிற்குள் அவனுடைய சமூக அக்கறையும் விடாமுயற்சியும் பெரும் நன்மதிப்பை விதைத்தது. அவனுடைய கோரிக்கையை கூடிய சீக்கிரமே நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தாள் அவள். தன் பங்கிற்கு ஒரு தொகையை அளித்தவன், எங்க வீட்லயே ஒரு சின்ன லைப்ரரி இருக்கு. அப்பாவுக்கு நல்ல புத்தகங்கள்ல ஆர்வம் அதிகம். ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல ஆசிரியருக்கு சமம்னு சொல்லுவாங்க. நான் அதை இப்பவும் பராமரிச்சுட்டு வரேன். அப்பாவோட நண்பர் ஒருத்தர் சமீபத்துல இறந்துட்டாங்க. அவர் மகன் தன் அப்பாவோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. நேத்துதான் போய் பார்த்துட்டு வந்தேன். பாதி புத்தகங்கள் அவங்க வீட்லயே இருக்கு. நாவல்கள், சுயசரிதைகள், ஆன்மீக புத்தகங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. ஜெனரல் புக்ஸ், குழந்தைகளுக்கான புத்தகங்கள் வாங்கினா கூட போதும். ஆர்வத்துடன் அவன் கூற ஒரு மாய வலையை அவளையும் அந்த உற்சாகம் தொற்றிக்கொண்டது. இவன்தான் எவ்வளவு உற்சாகமும் சக்தியும் நிறைந்தவனாக இருக்கின்றான். மனம் காவ்யாவிற்கு பிரமித்து போனது. இந்த இளம் வயதில் சக்திவேலுக்கு இருந்த சமூக அக்கறையும் பொறுப்புணர்வும் மனித நேயமும் அவளிடமும் உத்வேகத்தை விதைத்தது. அன்று காவ்யாவிடம் தெரிந்த மாற்றம் சக்திவேலிடம் பெரும் நம்பிக்கையை விதைத்தது. இதயத்தை இதமாக்கியது. மாலையில் அதே நினைவில் தன் மனதில் இடம் பிடித்த பாடலை மென்மையாய் ஹம் செய்தபடி மொட்டை மாடியில் நின்றிருந்தான் சக்திவேல். இன்று இந்த உலகமே ரம்யமாய் அழகாய் மாறிய ஓர் உணர்வு. திடீரென்ற ஒலித்த அறிவின் குரல் அவனை கலைத்தது. இப்போது அவனுடைய காயம் முழுமையாக ஆறியிருந்தது. என்னன்னா ரொம்ப சந்தோஷமான மனநிலையில இருக்கீங்க போல இருக்கே, மகிழ்ச்சியுடன் கேட்டான் அவன். ஆமா, என்ன விஷயம் அறிவு? அண்ணா, நானும் நாளையிலிருந்து உங்க கூட டெக்ஸ்டைல் ஃபேக்டரிக்கு வரேன். கத்து கொடுங்க. இனிமே நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க மத்த பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அக்கறையுடன் உரைத்தான். வாஞ்சையுடன் அவனுடைய முன்னுச்சியை வருடியவன், ஓகே, அதுதான் உன் விருப்பம்னா எனக்கும் சம்மதம்தான். உனக்கு ஹெல்த் இப்ப நல்லா இருக்கு இல்லையா? ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வரதுனாலும் பரவாயில்ல, இலேகை குரலில் பகிர்ந்தான். இல்ல, நான் நாளைக்கே வரேன். வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது போரா இருக்கு. எனக்கும் ஒரு மாற்றமா இருக்கும். அவன் கூறியதும் சரி என்பதால் தலையிசைத்தான் சக்திவேல். மறுநாளிலிருந்து சக்திவேலுடன் ஃபேக்டரிக்கு சென்ற அறிவு இயல்பாய் அதில் தன்னை பொருத்தி ஈடுபடுத்தி கொண்டான்.
அதனால் சக்திவேலின் பாரம் சிறிய குறைய ஆரம்பித்தது. விவசாயத்தை பொறுத்தவரை புது புது உத்திகளையும் சோதனைகளையும் செய்வதில் சக்திவேல் வல்லவனாய் திகழ்ந்த தன் துறையில் பெரிதும் ஆர்வம் காட்டி ஃபேக்டரியின் உற்பத்தியை உயர்த்தும் பணியில் ஈடுபட்டான் அறிவு. அவனுடைய ஆர்வத்திற்கும் முயற்சிக்கும் முக்கியமாக ஒரு காரணமும் இருந்தது. அன்று தொழிற்சாலைக்கு வந்தவுடன் நூல்களை தேர்வு செய்து சரிபார்க்கும் பொறுப்பில் இருந்த ரேவதியை தன் அறைக்கு அழைத்தான் அறிவு. அவளும் பயத்துடனேயே எம்டியின் அறைக்குள் செல்ல குறும்பு சிரிப்புடன் அவளை வரவேற்றான். என்ன ரேவதி, இப்பெல்லாம் உன்னை ஆளையே பார்க்க முடியல, ரொம்ப பிஸியோ? சார், இது நான் வேலை செய்யற இடம், 4 பேர் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. என்ன இந்த மாதிரி தனியா இனிமே கூப்பிடாதீங்க. அவசரமாக கூறிவிட்டு விரைந்து வெளியேறியவளையே யோசனையுடன் தொடர்ந்தது அவன் பார்வை. ஏன் இவள் என்னை விட்டு விலகி விலகி செல்கிறார்? ஒருவேளை என்னை பிடிக்கவில்லையோ? இல்லையே, 2 வருடங்களாக அவள் கண்கள் சிந்தும் காதல் கவிதைகளை எந்த மனதில் எழுதித்தானே வைத்திருக்கிறேன் நான். அவளுடைய மாற்றத்திற்கு என்ன காரணம்? யோசனையுடன் அமர்ந்திருந்த போதுதான் யாரோ தோளை தட்டி உசுப்புவது புரிந்தது. தன் நினைவுகளிலிருந்து கலைந்து நிமிர்ந்த பொழுது எதிரே சக்திவேல் நின்றிருந்தான். அப்படி என்ன தீவிர யோசனை? அறிவு வியப்புடன் விசாரித்தான். ஒண்ணுமில்லண்ணா, சும்மா காலேஜ் ஞாபகம். உண்மையை மறைத்து பூசி மூழ்கிய போதுதான் பெரும் குற்ற குறுகுறுப்பாய். உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு சென்னைக்கு போயிட்டு வரலாமே, போன்ல கூட பேசி நெட்ல சேட் பண்ணு. வாஞ்சியுடன் அவன் கூற சரி நான் என்றபடி எதிரில் இருந்த ஃபைலில் ஆழ்ந்தான். ஒரு ஞாயிறன்று மாலையில் கோவிலுக்கு போய் விட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள் காவ்யா. பரமேஸ்வரனும் அங்கே கண்ணியும் ஏதோ பேசியபடி வர அவள் கவனம் சற்றென்று சிதறியது. ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வாசலில் சக்திவேல் கார் நின்றிருக்க அருகிலேயே ஒரு பெண்ணை தோளோடு அணைத்து விடைபெற்றுக் கொண்டிருந்தான் அவன். ஏனோ அவளுக்கு விதிர்ப்பாய். அவன் ஒரு பெண்ணிடம் பேசினால் உனக்கென்ன? மனம் இடித்தது. ஆனால் அவனை பற்றிய பெரு மதிப்பு மரியாதையுடன் நிறைந்தவளுக்கு இன்று இது சிறு தவிப்பாயிருந்தது. ஒரு கடைத்தெருவில் பலர் முன்னிலையில் இப்படி ஒருவன் நடந்து கொள்வதா என்ற குறுகுறுப்பும் தவிப்பும் அவளிடம் வந்தன. உடனே அவள் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது காவ்யாவிற்கு. மறுநாளே அதற்கு விடையும் கிடைத்தது. அன்று அவளை நூலகம் விஷயமாக சந்திக்க வந்திருந்தான் சக்திவேல். எல்லாம் பேசி பிடித்த பிறகு பக்கத்து ஊரில் பாசனத்திற்காக திறந்து விடப்படும் சிறிய டேமின் அளவு பற்றியும் அவளிடம் விசாரித்தான் சக்திவேல். அந்த ஊரில் இப்பதான் ஆத்து நீரை சுத்திகரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கண்மாய் தண்ணீரிட்ட பாசனத்துக்கு உதவும். இப்ப பயிர்களுக்கு கட்டாயம் தண்ணி தேவை. நீங்க தான் டேமை திறந்து விட சொல்லணும். மழை வந்துச்சுன்னா அப்புறம் கவலை இல்ல. பொறுப்புரிச்சியுடன் கூறியவனையே ஒரு கணம் அளவிட்டவள். உங்களுக்கு இந்த ஊர் பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு. இதுல பக்கத்து ஊருக்காகவும் என்கிட்டயே பேசுறீங்களே, வெரி குட் என்றவளுக்கு நேற்றைய நினைவு. உடனே நேத்து சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது டவுன்ல ஒரு ஜெராக்ஸ் சென்டர் வாசல்ல உங்களை பார்த்தேனே, ஒரு பொண்ணோட பார்த்தேன் என்று கூறாமல் நிறுத்தினாள். ஓ, அதுவா? அதை பத்தி கூட உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நல்ல வேலை. நாளைக்கே முத்தழக இங்க அழைச்சிட்டு வரேன் என்றபடி விடை பெற்றான். மறுநாள் அவரை அந்த சஸ்பென்ஸை அவளால் தாங்கவே முடியவில்லை. அந்த பெண் யார்? இவ்வளவு நெருக்கமாக அவளிடம் பழகுகிறானே, அந்த உறவுக்கு அர்த்தம் என்ன என பல கேள்விகள் அவளும் இதயத்திற்குள். மதியம் அந்த பெண்ணுடனேயே அவளை தேடி வந்திருந்தான் சக்திவேல். இருவருமாக உள்ளே வந்து வணங்கிய பொழுதுதான் அவளிடம் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிவது போல. காவ்யா எண்ணியதை விட சின்ன பெண்ணாய். அவள் அமர சொன்னதும் தயக்கத்துடன் உட்கார்ந்தவளையே விழிகள் வருட இவ்வளவு கம்பீரமும் அழகமும் கொண்ட சக்திவேல் இந்த பெண்ணை எப்படி விரும்பினான்? காதலுக்கு கண்ணில்லை என்பது இதுதானோ? அவள் எண்ண ஓட்டத்தை கலைத்து காவ்யாவை அதிரச் செய்தது கதிரின் அறிமுக வார்த்தைகள். இவ என்னோட கசின், சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகினவங்க. இவ ஒரு திருநங்க. என் மாமாவோட பையன் காளிமுத்து தான் இப்ப முத்தழகா மாறியிருக்கா. அந்த வார்த்தைகள் அவளுக்குள் இடியாய் இறங்கின. இந்த விஷயத்தை பற்றி எவ்வளவு தவறாக கணித்திருக்கின்றோம். குற்ற உணர்வில் மனம் கேள்வி கேட்டது. ஓ என்று விழப்புடன் கேட்டுவிட்டு அந்த பெண்ணிடம் திரும்பினாள் காவ்யா. எப்படி இருக்கீங்க முத்தழகு? என்னை பார்க்கணும்னு வந்திருக்கீங்களே, ஏதாவது ப்ராப்ளமா? பரிவுடன் விசாரித்தாள். ஆமா, எங்க அப்பாவும் அண்ணனும் தினமும் ஆளுங்களை விட்டு என்னை மிரட்டுறாங்க மேடம். அவங்க குடும்பத்துடன் ஒரு தீரா பழியாய் நான் இருக்கேன். நான் என்ன செய்வேன்? இப்படி என்னை படைச்சது கடவுள் தானே. முகம் மூடி விசும்பலுடன் ஆரம்பித்தவளை ஒரு குழந்தை போல அணைத்து கொண்டான் சக்திவேல். அழக்கூடாது முத்து, அழக்கூடாது. அவங்களுக்கும் இது மரபுகளோட ஒரு விளையாட்டுன்னு புரிய வரும். பொறுமையாரு, அவங்க உன்னை ஏத்துப்பாங்க. அவள் கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்தபடி ஆறுதல் கூறினாள். காவ்யாவுக்குத்தான் பெரும் பரிதாபமாய் இருந்தது. சரி, இதுக்கு நான் என்ன செய்யணும் தழக? அக்கறையுடன் வினாவினாள். எங்களை மாதிரி பெண்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் ஒரு சுய உதவி குழுவுல சேர்த்துக்கணும்.
எனக்கு கதிரண்ணன் கிடைச்சாங்க பக்கபலமா. ஒரு 6 மாசம் முன்னாடி நானும் மத்தவங்க மாதிரி கடை கேட்டு பழப்பம் நடத்திட்டு தான் இருந்தேன். அப்படின்னா புரியாமல் வினாவினாள் காவ்யா. அது பாடி பாடி கடைகளை காசு வசூலிக்கிறது. ஆனா சக்திவேல் அண்ணன் தான் எனக்கு இந்த ஜெராக்ஸ் கடை வச்சு தந்தாங்க. எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு ஆள் இருக்காரு பாத்துக்க, இப்ப கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். பெருமையுடன் சக்திவேலை பார்த்தபடி முத்தழகு கூற, அவள் போன்ற பெண்களுக்குத்தான் சுய உதவி குழுக்களில் வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாக வாக்களித்தாள் காவ்யா. பிறகு உங்க அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் நீங்க கடை நடத்துறதுல என்ன பிரச்சனை? யோசனையுடன் வினாவினாள். எங்க அப்பா ஜம்புலிங்கம் தான் பக்கத்து ஊர்ல பெரிய மனுஷர். அவர் பையன் நான் இப்படி ஒரு திருநங்கையா மாறிட்டேன்னு கோபம். எங்களை புரிஞ்சுக்க மறுக்கிறதுக்கு இந்த சமுதாயம், இதுக்கு நாங்களா காரணம்? பிறப்பாலானாவும் உணவுகளால பெண்ணாவும் படைக்கப்பட்ட பிறவிகள் நாங்க. எங்க அப்பா அம்மா குடும்பமே எங்களை புரிஞ்சுக்கல, மத்தவங்களை பத்தி என்னன்னு சொல்றது? பெரும் விரக்தியுடன் ஒதுக்கப்பட்ட வேதனையும் தெரிந்தது அவளின் குரலில். இவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு உள்ளே பரவியது காவ்யாவிற்கு. கவலைப்படாத முத்தழகு, உனக்கு இனிமே எந்த கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். போலீஸ விட்டு உன் குடும்பத்துக்கு ஒரு வார்னிங் கொடுக்க சொல்றேன். அவளுக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தாள் காவ்யா. மறுவாரத்தில் ஒரு நாள் தந்தையிடம் தாழ முடியாத கோபத்துடன் கத்திக் கொண்டிருந்தான் கலியமூர்த்தி. அப்பா, நேத்து அந்த காளிமுத்து பயலை மிரட்டலாம்னு போனா அவன் என்னைய மிரட்டுறான். போலீஸ் கிட்ட சொல்லிட்டானா இனிமே தன்னை ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறான். இதெல்லாம் அந்த சக்திவேல் குடுக்கற தைரியம் தான்பா. எனக்கு 2 நாள் முன்னாடியே தெரியும்டா. சொன்னா நீ கோபப்படுவ கத்துவேன்னு தான் சொல்லல. ஒரு போலீஸ்காரரு நேராவே இங்க வந்தாரு. ஜம்புலிங்கம் முடிப்பதற்கு முன்பே வெகுண்டு எழுந்தான் கலியமூர்த்தி. என்னது, நம்ம வீட்டுக்கா? ஏன்பா அத முன்னாடியே சொல்லல? விட்டுடா மூர்த்தி, அந்த பையன் முத்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டானாம். நாம அவனை பொழப்பு நடத்த விடாம டார்ச்சர் கொடுக்கறதா. அதான் இனிமே அவனை தொந்தரவு செய்யாதீங்கன்னு கேட்டுக்கிட்டு போனாரு. ஓஹோ, முன்னாடியே நமக்கு ஒரு எதிரி தான் இருந்தான். இப்ப அந்த கலெக்டரும் வந்துட்டாளா? இருக்கட்டும், சரியான ஒரு நேரம் வரட்டும், காத்துக்கிட்டு இருக்கேன். உரிமை விட்டு வெளியே சென்றான். மூர்த்தி, பொறுமையா இருப்பா, உனக்கு கல்யாணம் வேற முடிவு பண்ணிருக்கு. இப்ப எந்த வம்பும் வச்சுக்கிட்டாத. சம்பந்தி வீட்டுக்கு தெரிஞ்ச அசிங்கமாயிடும். அவனுடைய தாய் ருக்மணி புலம்பியபடியே அவனை வழி அனுப்பி வைத்தாள். அன்றிலிருந்தே பொறாமையும் பண்புமாக தனக்கு சாதகமான ஒரு நாளுக்காக காத்திருக்க துவங்கினான் கலியமூர்த்தி. அன்று சக்திவேல் வயல் வேலையாக டவுனுக்கு சென்றிருந்தான். அப்பொழுதுதான் கலியமூர்த்திக்கு திருமணம் முடிவான விஷயத்தை முத்தழகு கூறினாள். முத்தழகு, இனிமேலாவது மூர்த்தி திருந்தி நல்லவனா மாறினால் எல்லாருக்கும் நல்லது, பாப்போம் என்றபடி தான் எடுத்து வந்திருந்த 2 சுடிதார்களை அவளிடம் அணித்தான். தேங்க்ஸ் அண்ணா, என்னை நீங்களாவது புரிஞ்சு பாசமா இருக்குங்களே. அத்தையும் அறிவண்ணாவும் எப்படி இருக்காங்க? அவளுடன் விசாரித்தாள். எல்லாரும் நல்லா இருக்காங்க. அறிவுதான் கொஞ்ச நாள் ஏதோ மாதிரி இருக்கான். யாரையோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன். ஆனா அது யாருன்னு தான் தெரியல, கண்டுபிடிக்கணும். சிறு முறிவுகளுடன் அவன் கூறிய பொழுது, இவன்தான் தன் குடும்பத்தினரிடம் இந்த ஊரிடம் எவ்வளவு அக்கறையாக உள்ளவனாக இருக்கிறான் என்ற பிரமிப்பு எழுவதாய். இவன் தன் அண்ணனாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவள் மனம் பாசத்திற்கு ஏங்கி தவித்தது. என்ன முத்தழகு, அவ்வளவு தீவிர யோசனை? முகத்திற்கு முன்பு சுடுக்கு போட்டு அழைத்தான் சக்திவேல். இல்ல, நீங்க என் அண்ணனாவே இருந்துக்க கூடாதான்னு. அவள் முடிக்கும் முன்பே, இப்ப நான் உனக்கு அண்ணன் இல்லையா? எப்பவுமே நீ எனக்கு ஒரு குட்டி தங்கை தான். நான் கிளம்புறேன், டேக் கேர் என்றபடி விடைபெற்றான். அந்த மனிதனின் கம்பீரமும் உயர்ந்த மனமும் உள்ளத்தை நிறைத்து அவளுக்கு விழியோரம் நீர் கசிய செய்தது. அந்த வாரமே தன் போன்ற திருநங்கைகளை சுயதவி குழுவில் சேர்த்து கொண்டதற்காக நன்றி கூறும் பொருட்டு காவ்யாவை தேடி கதிருடன் அவளதற்கு வீட்டிற்கு சென்று விட்டாள் முத்தழகு. அவளுடன் அவர்களை வரவேற்று அமர வைத்தாள் காவ்யா. அப்பொழுது அங்கேயர்கண்ணி அங்கு வந்து சேர்ந்தார். பரஸ்பர அறிமுகத்திற்கு பிறகு காஃபி எடுத்து வருவதாக உள்ளே சென்று விட்டார் அங்கேயர்கண்ணி. சக்திவேலிடம் திரும்பினாள் காவ்யா. அந்த நிமிடம் அவன் பார்வை ஒரு இனம் புரியாத உணர்வை தாங்கியபடி சிறு குறும் சிரிப்புடன் தன் முகத்திலேயே பதிந்திருப்பதை உணர்ந்தவளுக்கோ பெரும் தர்ம சங்கடமாய் இருந்தது. சற்றென்று விழிகளை தழைத்தவள், முத்தழகு, எப்பவுமே எனக்கு உங்க மாதிரி திருநங்கைகள் மேல ஒரு பரிதாபம் அக்கறை உண்டு. இந்த உதவியை செய்ய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்ததற்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். மின்குரலில் நிறுத்தினாள். மேடம், எங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும். சின்ன வயதிலிருந்தே வீட்டுல பெண் இல்லைன்னு என்ன ஒரு பெண்ணாவே வளர்த்தாங்க. எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்சப்புறம் கூட முடிவெட்டாம 2 ஜடை பொட்டு வச்சு கண்ணுக்கு மெய் வச்சிடுவாங்க எங்க அம்மா. நான் 5வது போனப்போ என் கூட படிக்கிற ஆம்பளை பசங்களை பார்த்தாலே எனக்கு வெக்கம் வர ஆரம்பிச்சது. பொண்ணுங்களோட தான் கொக்கோ விளையாடுவேன். ஸ்கூல் படிப்பை முடிச்சப்பதான் பொண்ணாவே மாறிடுறதுன்னு முடிவு பண்ணேன். அதுக்குள்ள ஸ்கூல்ல விஷயம் பரவ ஆரம்பிச்சது. இவன் ஆம்பளை மாதிரி இருக்கான், ஆனா நடவடிக்கை எல்லாம் பொம்பளை மாதிரி இருக்குன்னு பேச ஆரம்பிச்சாங்க.
ஒரு ஆம்பளை மாதிரி இருடா, ஊரெல்லாம் உன்னை திருநங்கைன்னு சொல்லப்போ எங்களுக்கு அவமானமா இருக்குன்னு அம்மா அழுதாங்க. அண்ணன் என்னை போட்டு அடி நடிச்சார். நீ இப்படி அரவாணியா ஆயிட்டு எங்க வம்சத்தையும் குடும்பத்தையும் கெடுக்க வந்தியான்னு அப்பா திட்டாரு. ஒரு நாள் எங்க அண்ணன் மட்டும் வீட்டுல இருந்தாரு. அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க வர்றதுக்குள்ள நீ எங்காவது ஓடி போயிடு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன்னு என்ன மிரட்டினாரு. அன்னைக்கு ஊரை விட்டு ஓடினேன். பெங்களூர்ல வேலை செஞ்சேன். இந்த மாதிரி திருநங்கைகளோட சேர்ந்து பாட்டு பாடி தெருவா சுத்தி கடைகள்ல காசு வசூலிப்போம். அப்புறம் எங்க ஜமாத்துல சேர்ந்து வேற ஒரு குருவுக்கு மடிக்கட்டி மகளாகி வடநாட்டுக்கு போனேன். குழந்தை பிறந்த வீட்டுக்கு போய் காசு வாங்குவோம். எனக்கு அந்த வாழ்க்கை பிரிச்சிருந்தது. அப்புறம் எங்க குழுவுல எல்லாரும் இங்க வந்தாங்க. கூத்து கரகம்னு காட ஆரம்பிச்சோம். ஆனா எனக்குள்ள வேற ஏதோ ஒரு தேடல் இருந்தது. போற இடங்கள்லாம் அழகா இல்லைன்னு ஒதுக்கப்பட்டிருக்கேன். சில ஊர்களை எங்களுக்கு துணி மாத்த கூட சரியான இடம் இருக்காது. பொது இடத்துலதான் எல்லாமே. அப்பத்தான் இங்கே மறுபடியும் வந்தேன். சக்திவேல் அண்ணா தான் எனக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. சக்திவேல் அண்ணா மட்டும் இல்லைன்னா எங்களையும் ஒரு அம்மா தானே பெத்தாங்க. எங்களுக்கு மட்டும் ஏன் தங்க குடும்பத்துல ஒரு இடத்த கொடுக்க மறுக்கிறாங்க, நல்ல அந்தஸ்தை கொடுக்க மறுக்கிறாங்க என்று தேம்பி தேம்பி தன் வேதனையால் அழ ஆரம்பித்தாள் முத்தழகு. திருநங்கைகளின் மனதை வாட்டும் வேதனைகள், வழிகள், அவர்களது நெஞ்சில் குமுறி கொண்டிருக்கும் கோபம், ஆழ்ந்த சோகம், ஏமாற்ற உணர்வு, ஆச்சரியமளிக்கின்ற தைரியம் எல்லாமே அந்த ஒரு பெண்ணின் வாய்மொழியாய் ஒட்டுமொத்த திருநங்கைகளின் கூக்குரலாய் காவ்யாவிற்குள் ஒலித்தன. உடனே எழுந்து விழுந்து அவள் தலையை வருடி சமாதானப்படுத்திய காவ்யாவுக்குள் எப்போதோ படித்த ஒரு புத்தகத்தின் ஞாபகம். பிறகு இருவரும் நன்றி கூறி விடை பெற்று சென்ற பிறகு சக்திவேலை போல் தன்னை போல் எத்தனை பேர் இதை போன்ற திருநங்கைகளின் உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்கிறார்கள் என்ற பரிதவிப்பு அவளுள் எழுந்தது. ஆண் உடலையும் பெண் உணர்வுகளையும் கொடுத்தது படைப்பின் மீது தவறா? ஆண் பாதி பெண் பாதி கொண்ட அர்த்தநாரீஸ்வரரை வணங்கும் நம் நாட்டில் ஏன் இவர்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள்? இவர்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தானே. இவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பொழுது சமூகத்தை பற்றி எப்படி யோசிக்க முடியும்? முதலில் உறவுகளும் நட்பும் அவர்களையும் சக மனிதர்களாக உறவாக ஏற்க வேண்டும் என்று ஏக்கமே எழ அந்த இனத்தின் மேல் பரிதாபமும் இரக்கமுமே காவ்யாவுக்குள் எழுந்தன. அன்று அங்கிருந்து கிளம்பி சென்ற போது முத்தழகு மகிழ்ச்சியுடன் காவ்யாவின் புகழ் பாடியபடியே வர சக்திவேலுக்குள் சுகமான இளம் தென்றலாய் பரவின அவளின் நினைவுகள். செல்லும் வழியெங்கும் முகம் விரித்து சிரித்த பல வண்ண வண்ண மலர்களில் காவ்யாவின் முகமே தெரிவது போல் இருந்தது சக்திவேலுக்கு. இரு உயிர்களை இணைத்து விளையாடும் அந்த காதர் உணர்வில் சிக்கி சிலிர்ப்புடன் தவித்திருந்தான் சக்திவேல். கல்லூரி காலங்களிலும் காதல் ஆட்படுத்தாமல் தன் தந்தை இறந்தவுடனேயே குடும்ப பொறுப்பை ஏற்றதால் அந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தவனுடைய மனவானில் புதிதாய் ஒரு நேசப்பூ மலர ஆரம்பித்திருந்தது. அன்று மாலையே கோவிலுக்கு சென்ற பொழுது தன் தாயிடம் அதை பற்றி மனம் விட்டு கூறிவிட்டான். அவருக்கோ பெரும் ஆச்சரியம். இதுவரை திருமணம் என்றாலே ஏதோ ஒரு காரணம் கூறி தவித்து வந்தவன் இன்று முதலாய் தான் ஒரு பெண்ணை விரும்புவதாக கூற நெஞ்சு முழுவதும் சந்தோஷத்தில் நிறைந்தது. ஒரு தென்றல் வந்து தீண்டி தனியாத ராகமாய் தாகமாய் ஒரு தீமூட்டி சென்றதை உள்ளூர ரசித்தபடி பிரகாரத்திலே அமர்ந்திருந்தான் சக்திவேல். காவ்யாவை பார்த்த முதல் கணமே நெஞ்சுக்குள் லட்சம் சிறகு முளைத்ததும் தான் இரண்டாவது முறையாக உயிர் கொண்டதும் ஞாபகம் வருவதாய் இருந்தது. தான் மனம் போன போக்கில் உதடுகளில் கசிந்த கம்பீர முறுவலுடன் அமர்ந்திருந்த மகனை பார்த்த பொழுது பெருமிதமானது அந்த தாயுள்ளம். தன் கடமைகளை முடிக்கும் வரை அவன் தன்னை பற்றியே நினைக்கவில்லையே என்ற பிரமிப்பு அவரிடம். இதுபோல் அறிவுக்கும் ஒரு பெண்ணை பார்த்து முடித்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணும் பொழுதே ரேவதியின் நினைவு அவரை சுட்டது. என்னதான் சபாபதி அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ நன்றியுணர்ச்சியுடன் உழைத்தாலும் அந்தஸ்து என்னும் மாயச்சுவர் தடையாய் எழும்ப அவரது முகம் சுருக்கி இறுகியது. என்னம்மா முகமே மாறிடுச்சு, உங்களுக்கு காவியாவை பிடிக்கலையா? தவிப்புடன் கேட்டான் சக்திவேல். என்னப்பா கேட்ட? காவ்யாவை யாருக்காவது பிடிக்காம போகுமா? தேவதை மாதிரில இருக்க அந்த கலெக்டர் பொண்ணு. நீயாவது தராதரம் பார்த்து விரும்பி இருக்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா, பெருமையுடன் கூறினார். நீயாவது தராதரம் பார்த்துன்னா வேற யாருமா தராதரம் இல்லாம விரும்பினது? கூர்மையுடன் கேட்டான் சக்திவேல். அது ஒண்ணும் இல்லப்பா, விட்டுடு. நாம ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க வீட்டுல போய் பொண்ணு கேட்கலாம். அவருடைய மழுப்பனான பதில் அவனுள் யோசனைகளை விதைக்க உடனே அறிவின் நினைவு வர எழுந்தான். அந்த ஞாயிறன்று மாலையில் தாங்கள் வருவதாக தையல் நாயகி போனிலேயே காவ்யாவிடம் கூறிவிட்டார். கதிர்வேல், அறிவு, சபாபதியுடன் அவர் மனைவி கலாவதியையும் சுமங்கலி என்பதற்காக உடன் அழைத்து கொண்டு கிளம்பினார் தையல் நாயகி.
விவரம் அறிந்த அறிவு அண்ணனை கிண்டல் செய்தபடியே வந்து கொண்டிருந்தான். ஏன்னா இனிமே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இல்ல, நம்ம வீட்லயே கலெக்டரமா ஆட்சிதான், சொல்லுங்க என்று குறும்புடன் சீண்டினான். அதற்கு பதில் கூறாமல் அமைதியாக சிறு புன்னகையுடன் அமர்ந்திருந்த சக்திவேலை பார்த்தால் அவனுக்கு பெருமையாய் இருந்தது. கலெக்டர் மாளிகைக்கு சென்று இறங்கிய பொழுது வாசலுக்கே வந்து அன்புடன் வரவேற்றது பரமேஸ்வரின் குடும்பம். உள்ளே சென்று அமர்ந்ததும் ஓர் விஷயமாக எதுவும் பேச வந்திருக்கிறீர்களாவென்று நினைவில் சக்திவேலை ஏறிட்டாள் காவ்யா. அதற்குள் தையல் நாயகியின் குரல் இடைமறித்தது. நாங்க திடீர்னு வந்த விஷயம் என்னன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க தானே? பொண்ணு கேட்கணும்னா முறையா வீட்டுல வந்து பேசுறது தானே சரி. அவர் முடித்ததும் திடுக்கிட்டு விழி விரித்த காவ்யாவின் தேகம் நடுங்கி விரைத்தது. உடனே அங்கையர்கண்ணி தவிப்புடன் பரமேஸ்வரனையே நோக்க அவர் சிறு புன்னகையுடன் சக்திவேலை ஏறிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா, ஆனா காவ்யாதான் முடிவெடுக்க வேண்டியவ. என்னம்மா சொல்ற? காவ்யாவிடம் திரும்பி வினாவினார். சிறு நறுக்கத்துடன் எழுந்தவளின் முகம் மாறி இருக்க. சாரிப்பா, என்னால முடியாது, பிளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர்களின் புறம் திரும்பி கூறியவள் சட்டென்று திரும்பி உள்ளே விரைந்து விட்டாள். உடனே சக்திவேலின் முகம் இறுங்கிவிட வேகமாய் எழுந்து காருக்குள் சென்றவன் பெரும் தவிப்பும் குழப்பமாய் இருந்தான். ஒருவேளை என்னை அவளுக்கு பிடிக்கலையோ? அந்த நினைவே அவனை சிதைப்பதாய் இருந்தது. தனக்குள்ளேயே மருகி நின்றவனுடைய தோலை மெதுவாக பிடித்து அழுத்தியது ஒரு கரம். சோர்வுடன் திரும்பினால் அங்கு பரமேஸ்வரன் தான் நின்றிருந்தார். நான் உங்களோட கொஞ்சம் பேசணும், தொண்டையை செருமியபடியே பேச ஆரம்பித்தார் அவர். மிஸ்டர் சக்திவேல், உங்களை பத்தி இந்த ஊருக்கே நல்லா தெரியும், ஏன் எனக்கே தெரியும். எங்க பொண்ணும் உங்களை பத்தி எப்பவுமே உயர்வாத்தான் பேசுவா. அவர் பேசுவதையே மௌனமாக கைகளை கட்டியபடியே கவனித்திருந்தார். ஆனா கல்யாணம் வரப்போ... அதற்குள் இடைமறித்தது அவன் குரல். ஏன் என் படிப்பு ஒருவேளை குறைச்சல்னு நினைக்கிறீங்களோ? ஏன்னா நான் எம்எஸ்சி அக்ரி தானே படிச்சிருக்கேன். அவன் கூற அவர் உடனே இல்லை என்றார். பிறகு அவர் பேசிய விவரங்கள் பெரும் ரகசியங்களாய் தன்னுள்ளேயே ஒளித்திருந்தன. காவ்யா எங்க சொந்த பொண்ணு இல்ல, என் மகன் சிவகுமாரோட மனைவி. அவர் முடித்ததும் அதிர்ச்சியுடன் நிமிர்ந்தவனை கருணையுடன் ஏறிட்டவர். பயப்பட வேண்டாம், என் மகன் இப்போ உயிரோட இல்ல, அவன் ஒரு பாம் பிளாஸ்ட்ல இறந்துட்டான். அதற்கு மேல் கேட்க முடியாமல் சாரி என்றபடி காரில் ஏறி விரைந்து விட்டான் சக்திவேல். அவனுடைய நெஞ்சம் உடைந்து சிதறியிருந்தது. தான் விரும்பிய பெண் ஒரு விதவை என்றாலும் பரவாயில்லை, அவள் மேல் கொண்ட காதல் இன்னும் அதிகரித்துதான் உண்மையாய். ஆனால் அவளை பெண் கேட்டு அவள் கணவனுடைய பெற்றோரிடமே போய் நின்றிருக்கிறோமே என்ற குற்ற உணர்வுடன் காரை வெறித்தனமாக ஓட்டிச் சென்றான். காவ்யா வீட்டில் அங்கேயர்கண்ணி கூறிய செய்தியை கேட்டதும் திடுக்கிட்ட போன தையல் நாயகி அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் எழுந்துவிட்டார். அறிவும் சபாபதியும் கவலையுடன் கூடவே எழ அசாத்திய அமைதியுடன் வெளியே வந்தால் சக்திவேலையும் அங்கு நின்றிருந்த காரையும் காணவில்லை. கவலை சுமந்த முகத்துடன் உள்ளே வந்து கொண்டிருந்த பரமேஸ்வரன் முகமும் இழந்திருந்தது. அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கலெக்டரோட பேசி பார்க்கலாமே. அண்ணன் விருப்பத்தை நிறைவேற்றுறது தானே இப்ப முக்கியம். மெல்லிய குரலில் தடுத்து நிறுத்தினான் அறிவு. உடனே கோபமாக திரும்பியவர், அங்க பாரு, உங்க அண்ணனை காணோம், அவனுக்கும் இதுல விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறேன், வாங்க கிளம்பலாம். வேகமாக சென்று காரில் ஏறினார் தையல் நாயகி. பிறகு அமைதியாக வீடு வந்து சேர்ந்தவர்களுக்கு சக்திவேல் அங்கு இல்லாதது பெரும் அதிர்ச்சியாய் இருந்தது. உடனே அறிவு அவனை செல்லில் தொடர்பு கொள்ள அவன் எடுக்கவே இல்லை. இந்த நிமிடம் அவனுக்கு தனிமை தேவை என்பதை உணர்ந்தவன் கவலையுடன் தன் அறைக்கு சென்றான். காரை வேகமாக ஓட்டிச் சென்று சக்திவேல் நிறுத்திய இடம் அந்த சிறு குன்றில் இருக்கும் முருகன் கோவில்தான். காரை நிறுத்திவிட்டு ஸ்டியரிங்கில் முகம் புதைத்தவனுக்குள் பெரும் பிரளயமே நிகழ்வதாயிருந்தது. எந்த நிலையிலும் அவள் ஒரு கைம்பெண் என்றால் கூட அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் அவன் இருக்க காவ்யா மறுத்தது அவனை உடைத்து போட்டது. அன்று வெகுநேரம் கழித்தே வீட்டிற்கு சென்றவனை வாசலிலேயே காத்திருந்து வரவேற்றது அறிவுதான். இந்த எதிர்பாராத அதிர்ச்சியால் ஓய்ந்து போய் தன் அறையில் படுத்திருந்தார் தையல் நாயகி. சக்திவேலின் முகத்திலிருந்தே அவனுடைய எண்ணங்களை அறிந்த அறிவு அவனிடம் எதுவுமே கேட்கவில்லை. வேகமாக சென்று தன் அறை கதவை சக்திவேல் மூடிக்கொள்ள உடனே ஹாட்பேக்கில் இரவு டிஃபனையும் பாலையும் ட்ரேயில் வைத்து எடுத்து சென்று கதவை தட்டினான் அவன் தம்பி. சிறிது நேரம் கழித்து சலிப்புடன் கதவை திறந்து பார்த்தவன், எனக்கு வசியில்ல அறிவு, எதுவுமே வேண்டான் என்றான். அண்ணா, மனசும் வயிறும் வேற வேற, இதை வச்சுட்டு போறேன், பசிக்கிறப்ப சாப்பிடுங்க, அவ்வளவுதான் என்றபடி உள்ளே சென்று வைத்து விட்டு அறிவு கதவை மூடி சென்றான். சக்திவேலுக்கோ அவனுடைய உணர்வுகள் அவன் வசமின்றி தவித்து தத்தளித்தன. இப்போதுதான் அவள் மேலிருந்த நேசம் இன்னும் அதிகமாய் புரிவதாய். அவள் மனதில் இருப்பதை எப்படி அறிவது? உடனே முத்தழகின் நினைவுதான் வந்தது. அவளை வைத்துத்தான் காவ்யாவிடம் பேசி அவள் மனதில் இருக்கும் முடிவை அறிய வேண்டும்.
ஒரு முடிவுடன் சாப்பிடாமலேயே படுத்தவனுக்கு உறக்கமே வரவில்லை. மறுநாள் அதிகாலையிலேயே கிளம்பியவன் நேரே முத்தழகின் வீட்டிற்கே சென்று விட்டான். கடைசியிலேயே பின்புறம் இருந்த அறையை தன் வசம் பீடமாக்கியிருந்தாள் அவள். தூக்க கலக்கத்தில் அவனை கண்டதும் பதறி எழுந்தவள், அத்தை நல்லா இருக்காங்களா? அண்ணா பதட்டத்துடன் வினாவினாள். நல்லா இருக்காங்க, உன்கிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் முத்தழகு, அவன் மெதுவாக கூற. சொல்லுங்கண்ணா, நான் என்ன செய்யணும்? நீங்க இதுவரைக்கும் உதவின்னு யார்கிட்டயுமே போய் நின்னதில்லையே. அப்பாவும் கலியமூர்த்தி அண்ணனும் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களானா? கவலையுடன் வினாவினாள் முத்தழகு. அதெல்லாம் இல்லம்மா என்றவன் நேற்று நடந்த விவரங்களை எல்லாம் மெதுவாக கூற அதிர்ந்து போனாள் முத்தழகு. அப்போ காவ்யா மேடத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சானா? நான் சந்தேகப்பட்டேன் நீங்க அவங்களை விரும்புறீங்களோன்னு. அது உண்மையாயிடுச்சு. ஆனா அவங்க இப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கவலையுடன் நிறுத்தினாள். நீதான் அவங்க கிட்ட போய் பேசி அவங்களோட மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லணும் முத்தழகு. பெரும் யோசனையும் கவலையும் தெரிந்தன அந்த குரலில். நிச்சயமானா, இன்னைக்கு சாயந்தரமே பார்த்து பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று சமாதானப்படுத்தி அவனை அனுப்பி வைத்தாள் முத்தழகு. சக்திவேல் எவ்வளவு அற்புதமான மனிதன். அவன் விரும்பிய பெண் கலெக்டராகவே இருந்தாலும் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை அவளுக்குள் அதிகமாய் இருந்தது. அன்று மாலையே அவள் ஒரு முடிவுடன் காவ்யாவை காணச் சென்றாள். அலுவலகத்திற்கு சென்று காத்திருந்து கடைசி அழக பார்க்க சென்ற பொழுது காவ்யா சிறிது ஓய்ந்திருப்பது போல தோன்றியது. சிறு புன்னகையுடன் அவளை அமரச் செய்துவிட்டு முத்தழகியை ஊடுருவியபடி என்னவென்று விசாரித்தாள் அவள். நான் அண்ண விஷயமா தயக்கத்துடன் நிறுத்தினாள் அவள். அதற்கு மேல் காவ்யாவின் முகம் மாறிவிட சற்றென்று எழுந்தாள். இங்க எதுவும் பேச வேண்டாம், வீட்டுக்குத்தான் போறேன், வர முடியுமா? ஒருவித விலகல் தன்மையுடன் வந்தது அவள் குரல். பிறகு வீட்டிற்கு வந்த பொழுதுதான் அங்கேற்கண்ணி அவளிடம் எல்லா விவரங்களையும் கூறினார். உட்காருமா, என் மகன் சிவகுமார் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். அவன் ஒரு அனாதை பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு விரும்பினான். நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு இல்லத்துக்கு போனோம். அங்கதான் காவ்யாவை பார்த்தோம். டிகிரி முடிச்சிட்டு லீவ்ல அங்க இருக்கிற பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தா. என் மகனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அப்புறம் அங்க இருந்த மதர் சுப்பீரியர் கிட்ட பேசி அவ விருப்பத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கல்யாணம் நடந்தது. யார் கண்டுபட்டதோ ஒரு வாரத்துல சிவகுமாருக்கு டெல்லியில ஒரு ட்ரைனிங். அதுக்காக போனப்பதான் தீவிரவாதிகளால தகர்க்கப்பட்ட ஒரு வெடிகுண்டு விபத்துல அவன் இறந்து போயிட்டான். அவர் விழிகள் கலங்கிட காவ்யாவும் நாங்களும் உடைஞ்சு போயிட்டோம். ஆனா அவ ஆசையை நிறைவேற்றணும்னு அவன் என்கிட்ட கடைசியா சொன்னதுதான் எங்க நினைவுக்கு வந்தது. காவ்யாவுக்கு தான் ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஆசையாம். அதை நிறைவேற்றிக்கணும்பான்னு எங்களோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தான். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் சேரேன்னு காவ்யா கிட்ட சொல்லிட்டு போனவன் தான் திரும்ப வரவே இல்லை. வாய்க்குள் முந்தானியை பொத்தியபடி அழ ஆரம்பித்தவரை முத்தழகுதான் சமாதானப்படுத்த வேண்டியதாயிற்று. அதற்குள் உடைமாற்றி வெளியே வந்த காவ்யா அவர் அழுவதை கண்டதும் பதறி போய்விட்டாள். அழாதீங்கம்மா பிளீஸ் என்று அணைத்து ஆறுதல் படுத்தியவள் ஒரு நிமிஷம்மா என்றபடி வெளியே வந்து பிறகு முத்தழகிடம் திரும்பினாள். எனக்கு இவங்க 2 பேரும் தான் எதிர்காலமே. என்னை ஒரு அனாதை இல்லத்திலிருந்து அழைச்சிட்டு வந்து கல்யாணம் செஞ்சு நான் ஆசைப்பட்ட என் வாழ்க்கையோட லட்சியமான IAS கனவை நிறைவேற்றி என்னை தங்களோட மகளாகவே பார்த்துட்டு இருக்கவங்களை விட்டுட்டு என்னால கல்யாணம் அதுன்னு சுயநலமா யோசிக்கவே முடியாது. பிளீஸ் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க முத்தழகு, வேறு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் செஞ்சுக்க சொல்லுங்க. அழுத்தமான குரலில் கூறிவிட்டு கம்பீரத்துடன் உள்ளே சென்றவளையே முத்தழகின் விழியோரங்கள் மெல்ல நிறைந்தன. அங்கிருந்து கிளம்பியவள் நேரே சக்திவேலின் வீட்டை தேடி வந்து விவரம் கூறிய பொழுதுதான் தெரிந்தது வீட்டில் தையல் நாய்க்கும் கூட இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள மறுத்த விவரம். மதியம் சாப்பிடும் பொழுது சக்திவேலிடம் மெதுவாக பேச ஆரம்பித்தார் தையல் நாயகி. சக்தி, நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம்பா. ஒரு தடவை கல்யாணம் முடிஞ்சவளோட ஜாதகம் எப்படி இருக்குமோ என்னமோ. ஒருவேளை அவர் ராசி இல்லாதவளா இருந்தா என்னால உன்னை இழக்க முடியாதுப்பா. உன் மனசை நீ மாத்திக்க கண்ணீர் சுமந்த விழிகளுடன் கூறினார். அம்மா, காவ்யாவோட முதல் கணவர் இறந்ததற்கு அவளை நம்ம ஏன் குத்த சொல்லணும்? பாவம்மா அவ. இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு கஷ்டம் அவளுக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், அவதான் உங்க மருமக. ஒருவித தீவிரத்துடன் கூறிவிட்டு சக்திவேல் எழுந்த பொழுது அவருடைய குரல் இடைமறித்தது. ஒரு நிமிஷம்பா, என்னால ஒரு விதவையை மருமகளா ஏத்துக்க முடியாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். கம்மிய குரலில் உரைத்துவிட்டு உள்ளே சென்ற தையல் நாயகியை யோசனையுடன் தொடர்ந்தது சக்திவேலின் பார்வை. அவன் முடித்ததும் ஒருவித இயலாமையுடன் ஆறுதல் கூறிய முத்தழகு, அண்ணா கொஞ்ச நாள் இந்த விஷயத்தை ஆறப்போடுங்க, 2 பேரும் நிச்சயமா மனசு மாறுவாங்க, பார்ப்போம் என்றபடி அவளிடம் விடை பெற்றாள். காலத்தின் பதிலுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் சக்திவேல்.
அன்றிலிருந்து சக்திவேலை எங்கேயாவது கண்டாலே தவிப்புடன் ஒதுங்க ஆரம்பித்தாள் காவ்யா. ஒரு நாள் இலவச நூலக திறப்பு விழாவிற்கு அவளை அழைக்க வந்திருந்தான் சக்திவேல். இருவருமாக சேர்ந்து திட்டமிட்டு ஆரம்பித்த ஒரு நல்ல திட்டத்தை சக்திவேல் செயல்படுத்தி முடித்திருக்க சிறு புன்னகையுடன் அவனை வரவேற்று அமரச் செய்தாள் காவ்யா. வாங்க மிஸ்டர் சக்திவேல். அவள் இயல்பாகவே இருப்பதாக தோன்றினாலும் அவள் பார்வை மற்றும் அவன் விழிகளை ஒருமுறை கூட சந்திக்கவில்லை. ஒருவித தயக்கத்துடனேயே அதை தவிர்த்தவள் உடனே வெங்கடேஷை அழைத்து அவனுக்கு பருகுவதற்கு ஏதாவது கொடுக்கும்படி பணித்தாள். அவன் பார்வை அவளையே குறும்புடன் வருடியபடியே இருக்க அவளுடைய தவிப்பையும் திணறலையும் ரசிக்க வேறு வழியின்றி நிமிர்ந்தவளின் விழிகள் அவள் உணர்வுகளை வாசித்ததும் சட்டென்று தழைந்தன. முதலாய் வெகு நாட்களுக்கு பிறகு இதயத்திற்குள் ஏதோ ஒரு இனம் புரியா படபடப்பும் அவஸ்தையான உணர்வும் டீனேஜ் பெண்ணின் பருவம் குறுகுறுப்புமாய் இருந்தது காவ்யாவிற்குள். உணர்வுகள் சிலிர்க்க மறந்திருந்தவளை சக்திவேலின் குரல் கலைத்தது. மேடம், இந்த விழாவிற்கு நீங்கதான் தலைமை தாங்கணும்னு நான் பர்சனலா விரும்புறேன். ஏன்னா இதுக்கான முயற்சிகள்ல எனக்கு துணையா இருந்தது நீங்கதான். துணையா என்பதை இழுத்தாற் போல அழுத்தமாக அவன் கூற விதிர்த்து நிமிர்ந்தாள் அவள். ஒற்றை புருவம் மேலே ஏறி ஒருவித கவர்ச்சியுடன் வளைந்திருக்க, எனக்கு துணையா வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் தான் வரமாட்டேன்னு மறுத்துட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த விழாவுக்காவது வரணும் தான் கூப்பிட வந்தேன் என்றவன் சட்டென்று எழுந்தான். அவனுடைய வார்த்தைகள் அவளை அசைத்துவிட என்ன செய்வதென்று புரியாத தவிப்பில் இருந்த காவ்யா வெளிவரும் முன்பே அழைப்புதலை அழித்துவிட்டு வேகமாக வெளியேறினான். அதே நிமிடம் காஃபியுடன் வந்த வெங்கடேஷ்கோ சிறு ஏமாற்றம். சக்திவேலை காணாமல். எங்க மேடம் சக்திவேல் சார்? ஆவலுடன் கேட்டவனிடம் போயிட்டாரு என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் காவ்யா. அவன் முகம் யோசனையாய் சிவந்திருந்த அவளுடைய முகத்தில் பதிந்தது. மெதுவாக அவளருகே வந்தான். சக்திவேல் சார் ரொம்ப அற்புதமான மனுஷர் மேடம். எங்க அப்பா புலம்பிட்டே இருக்காங்க. சக்திவேல் இதுவரைக்கும் தனக்குன்னு ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்ல. குடும்பம், ஊர், தொழிலாளர்கள் அப்படின்னு மத்தவங்களுக்காகவே வாழ்ந்தவர். முதலா அவர் விரும்பினதும் வாழ்க்கையில அவருக்கு கிடைக்காம போயிடும் போல இருக்கேன்னு உடஞ்சு போயிட்டாங்க. அவன் முடிக்கும் முன்பே இடைமறித்தாள் காவ்யா. வெங்கடேஷ், இது கலெக்டர் ஆபீஸ், பர்சனல் மேட்டர். இதுவும் இங்க பேசுறது எனக்கு பிடிக்காது. ஒருவித கம்பீரத்துடன் முடித்துவிட்டு கோப்புகளில் ஆழ்ந்தாள். உடனே சாரி மேடம் என்றபடி வெங்கடேஷ் காஃபியுடன் உள்ளறைக்கு சென்றான். நூலக திறப்பு விழாவென்று காலையிலேயே கிளம்பி சென்றவளுடன் பரமேஸ்வரனும் வந்தார். அவரையும் தனியாக சந்தித்து அழைப்புதல் கொடுத்திருந்தான் சக்திவேல். அந்த சிறு எளிமையான ஓட்டு வீட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நூலகம் வெகு நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தது. ஊர் பெரிய மனிதர்கள் ஒன்று கூடியிருக்க சக்திவேல் அவர்களை மரியாதையுடன் அழைத்து செல்ல கலர் ரிப்பன் சுற்றப்பட்ட கத்திரிக்கோளை பவ்யமாக எடுத்து நீட்டினான் அறிவு. ரிப்பன் வெட்டி உள்ளே நுழைந்தவர்களுக்கு இனிப்பும் பருகுவதற்கு பானமும் அளித்த பிறகு நூலகத்தை சுற்றி காட்டினான் சக்திவேல். ஒரு புறம் இருந்த அடுக்கில் சுய முன்னேற்ற நூல்கள், மறுபுறம் சிறுகதைகள், நாவல்கள் என தனித்தனியாக பிரித்து அடுக்கப்பட்டிருந்தன. குழந்தைகளுக்கான கதைகள், பாட சம்பந்தமான அறிவு நெறி புத்தகங்கள், ஆங்கில புதினங்கள் என ரகவாரியாக அடுக்கப்பட்டிருந்தன. உடனே அவன் புறம் திரும்பிய காவ்யா, ரொம்ப அழகா அடுக்கியிருக்கீங்க, இதே மாதிரி பராமரிக்கணும் சிறு புன்னகையுடன் பாராட்டினாள். தேங்க்யூ. ஏன்னா ஐடியா மட்டும்தான் என்னுடையது. செயல்படுத்தினது அறிவு, முத்தழகு, ரேவதி 3 பேரும் தான். ஒரு லைப்ரரியனை அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. ரேவதி, முத்தழகு 2 பேருமே ஓய்வு நேரங்கள்ல பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ என்றவள் ஒவ்வொரு அடுக்காக நின்று பார்த்தபடி வந்த பொழுது சட்டென்று திரும்பிய அவளையே ஊசியாக உரசி கொண்டிருந்தது சக்திவேலின் பார்வை. தன்னையே அம்பாய் துளைத்த அவனுடைய விழிகளின் கூர்மை அவளுக்குள் புரியாத ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்த ஒரு கணம் நின்று விட்டவளின் பார்வை எதிரே செல்ல மனச்சிறகுகள் என்ற கவிதை தொகுப்பு விழிகளில் பட்டது. ஆர்வத்துடன் அதை எடுத்து விரித்த பொழுது முதல் பக்கத்திலேயே சக்திவேலின் புகைப்படம் கொஞ்சம் வயது குறைந்து கல்லூரி இளைஞனை போல தெரிந்தது. மெல்ல புரட்டிய போது சோசியலிசம், சுய முன்னேற்றம், நாட்டுப்பற்று என்று புரட்சிகரமான கருத்துக்களுடன் கவிதைகள் நீண்டன. வியப்புடன் நிமிர்ந்தவள், நீங்க கவிதை எல்லாம் கூட எழுதுவீங்களா மிஸ்டர் சக்திவேல்? ஆச்சரியமாவே இருக்கே என்று உற்சாகத்துடன் உரைத்தாள். அவள் விழிகளில் தன் பார்வையை 2 கலந்து நெய்தவன், ஏன்னா கவிதையெல்லாம் எழுதக்கூடாதா என்று சிறு கேள்வியுடன் கேட்டான். பரமேஸ்வரன் இதை மற்றவர்களிடம் பேசியபடியே வேறுபுறம் சென்றிருக்க அந்த தனிமை அவனுக்கு பொக்கிஷமாய் அமைந்தது. இல்ல, நான் எதிர்பார்க்கல. வெள்ள கூறியவளிடம் இந்த பட்டிக்காட்டு பண்ணையாருக்கு என்ன தெரியும்னு நினைச்சிருப்பீங்க என்று வறண்ட குரலில் நிறுத்தினான். நோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. கவிதையெல்லாம் எழுதுற அளவுக்கு நீங்க என்று சொல்லி
நாக்கை கடுத்தியாள். எழுதுற அளவுக்கு நான் மென்மையானவனா என்ன கற்பனை பண்ணி கூட உங்களால பார்க்க முடியல. ஆழமான குரலில் அவன் கேட்க, உங்க கவிதைகள் நான் பார்த்த வரைக்கும் மென்மையாவே தெரியலையே என்று அவளும் விடாமல் உரைக்க, ஓ, என்ன மாதிரி கொஞ்சம் முரட்டுத்தனமா கவிதைகள்ல வல்லினமா இருக்கா என்று குறும்புத்துடன் கேட்டான் அவன். எவ்வளவுதான் முயன்றும் அவளால் சிரிப்பை அடக்க முடியவே இல்லை. சட்டென்று சிரித்த முகத்தையே குறுகுறுப்பாய் அளவிட்டவன் தேங்க்ஸ் என்றான் மிருதுவான குரலில். எதுக்கு? புரியாமல் கேட்டாள் காவ்யா. என்னை இன்னும் ஒரு நண்பனா நினைச்சு இயல்பா பேசி சிரிச்சதுக்கு ஆழமான குரலில் பகிர்ந்தான். வெல்கம். ஒரு பணக்கார பண்ணையாருக்குள்ள சோசியலிசமும் கம்யூனிசமும் வித்தியாசமா இருக்கே. வியப்புடன் அவள் கூற, பணக்காரங்க எல்லாருமே சர்வாதிகாரிகள் இல்லை கலெக்டர் மேடம். அவங்களுக்குள்ளும் மனிதாபிமானமும் கருணையும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே பணம் செழிக்கிற ஒரு வீட்டுல வளர்ந்ததாலேயோ என்னவோ இந்த பணம், பந்தா, படாடோகம் இது மேல எல்லாம் அவ்வளவு ஈடுபாடே இல்லை. அதை விட உயர்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மை மாதிரியே இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளும் செஞ்சு தரணும். எல்லாரும் சுகமா இந்த ஊர்லயே அமைதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவன் முடித்ததும், இவன் தான் எவ்வளவு உயர்ந்த எண்ணம் கொண்டவன். இது போலவே எத்தனை பேர் உள்ளனர். அந்த நிமிடமே அவனை கையெழுத்து வணங்க வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. சிலிப்புடன் காவ்யா நிமிரும் பொழுதே பரமேஸ்வரன் அவனை வாஞ்சையுடன் அணைத்து பாராட்டி கொண்டிருந்தார். இங்க வந்ததுல இருந்து நான் உன்னை பத்தி தான் நிறைய கேள்விப்பட்டேன். மலையை செழிப்பாக்குனதுல இருந்து இலவச மருத்துவமனை, ஸ்கூல், கல்யாண மண்டபம் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறதுக்கு வரைக்கும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. மக்கள் கிட்ட இருந்து சுரண்ட மனுஷங்களுக்கு மத்தியில சத்தமே இல்லாம பொது சேவை செய்யற உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதாலதான் இந்த மாதிரி ஊரெல்லாம் நல்லா இருக்கு. மரமாற பாராட்டினார். அதெல்லாம் இல்லைங்க, இது நல்ல விஷயம் தானே. எங்க அப்பா செய்ய ஆரம்பிச்சதை இப்ப நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இயல்பாக கூறினவனையே பிரமிப்புடன் நோக்கினாள் காவ்யா. முகஸ்துதி உங்களுக்கு பிடிக்காதோ? அங்கிருந்து விலகி பரமேஸ்வரன் புத்தகங்களை பார்வையிட சென்றவுடன் சக்திவேலிடம் வினாவினாள் காவ்யா. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மை பலவீனமாக்குறது இது மாதிரி புகழ்ச்சியும் பாராட்டும் தான். அதுல மயங்கி நம்மோட இயல்பையை தொலைச்சு அந்த போதையிலேயே ஆழ்ந்து போகவும் வாய்ப்பு இருக்கே. அதான். அழுத்தமான குரலில் சக்திவேல் முடித்ததும் அவள் தன்னை அறியாமலேயே அவன் வசம் சரிய துவங்க விதிர்த்து போய் அதிலிருந்து வெளியே வந்தாள். அவள் கையில் அவனுடைய கவிதை புத்தகம் இருக்க, ஒரு நிமிஷம், என் மனசை திருப்பி தராம எடுத்துக்கிட்டே போறீங்களே என்றான். அவனுடைய மிருதுவான குரலில் இதை சொன்னவுடன் அவளுக்கு தூக்கி பாரி போட்டது. என்ன வளர்றீங்க என்று சொல்லென்று சீற்றத்துடன் வினாவினாள். தன் மனதின் பலவீனத்தை அவனை உணர்ந்து கொண்டு விட்டானோ என்ற பயமும் தவிப்பும் அவளிடம் இருந்தது. வளரல, உங்க கையில இருக்கிறது என் மனசுல இருந்து பிறந்த உணர்வுகள் தானே, அதான் சொன்னேன். அவள் கையில் இருந்த தன் கவிதை புத்தகத்தை கூர்ந்தபடியே அவன் முடித்தான். ஓ, தெளிந்தவள், ஓ சாரி, இதை படிச்சுட்டு தரலாமா எனக்கு மெல்ல கேட்டாள். இதை நீங்களே சொந்தமாக்கிக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா. கண்கள் மட்டும் குறுமாய் சிரிக்க இரு பொருள்பட அவன் சிலையடியாக கூட அவள் தவிப்புடன் திரும்பி தர முடியும் போதே பரமேஸ்வரனும் அங்கு வந்து விட்டார். என்னம்மா, கிளம்பலாமா? இதென்ன? ஓ, சக்திவேல் எழுதின கவிதையா? அதை புரட்டி பார்த்தவர், இதை நான் படிச்சுட்டு தரேனே என்றபடி எடுத்துக்கொண்டார். பிறகு அவர்கள் விடைபெற்று செல்லும் பொழுதே அவளுடைய மனதையும் அதில் பதிந்திருந்த தன் உருவத்தையும் அறிந்து கொண்ட வெற்றி களைப்பில் தனக்குள்ளே சிரித்து கொண்டான் சக்திவேல். அடுத்த மாதம் ஜம்புலிங்கத்துடைய மகன் கலியமூர்த்தியின் திருமண ஏற்பாடுகளால் ஊரே அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. கலெக்டர் என்ற முறையில் அவளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. பரமேஸ்வரனும் அங்கேற்கனியும் அவளை போக வேண்டாம் என்று கூறினாலும் ஒரு மரியாதைக்காக சென்று வர முடிவு செய்தாள். மண்டபத்திற்கு சென்ற பொழுது முத்தழகுதான் ஓடி வந்து வரவேற்று அழைத்து சென்று அமர வைத்தாள். எதிர்பாராத விருந்தாளியாக சக்திவேலும் அறிவும் அங்கு வர வரவேற்கும் விதமாக மெல்ல முருவளித்தாள். இருவரும் அவள் அருகே வந்து அமர அறிவுதான் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தான். மேடம், என்ன அப்படி அதிசயமா பாக்குறீங்க? 2 குடும்பத்திற்கும் பகையாச்சு. எப்படி நாங்க 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு வந்தோம்னு அவன் கேட்டதும் திகைத்தவளுக்குள் இவன் தன் அண்ணனை போலவே மனதை படிப்போனோ என்று கேள்வியும் எழுவதாய் இருந்தது. எங்க மாமாவும் கலியமூர்த்தியும் தான் எங்களை எதிரியாக நினைப்பாங்க. ஆனா மாமியும் முத்தழகும் நேரா வந்து பத்திரிகை கொடுத்தாங்க. அந்த மரியாதைக்கு வந்துட்டோம். கலகலவென்று கல்முஷம் இல்லாமல் பேசியவனை ஏனோ அவளுக்கு உடனே பிடித்து போயிற்று. சக்திவேல் இவனை போல இல்லை, அழுத்தமானவன், சற்று இறுக்கமானவனும் கூட. அவளுடைய எண்ண ஓட்டத்தை தடுத்தது முத்தழகின் குரல். மேடம், வாங்க சாப்பிட்டு வந்துடலாம் என்று அழைத்தாள். இல்ல, நான் சாப்பிட்டாச்சு என்று அவளின்
சக்திவேல் பக்கம் திரும்பவே இல்லை. மேடையில் பெண்ணை அழைத்து வந்து அமர வைத்த போதுதான் அசுவாரஸ்யமாக அங்கு பார்வையை பதித்த அறிவு அதிர்ந்து போனான். அவனுடைய கல்லூரி தோழி மாலினையே மணப்பெண்ணாக இருக்க அவனால் விழிகளை விளக்கவே முடியவில்லை. பிறகு மாங்கல்ய தாரணம் நடந்து முடிந்ததும் அன்பளிப்புடன் மேடை ஏறிய அறிவை கவனித்த மாலினி முகம் மிரட்சியுடன் சுருங்கியது. பயமும் சஞ்சலமுமாக தலை குனிந்து கொண்டவளையே பரிதாபத்துடன் கவனித்தவளுக்குள் கலியமூர்த்தியை எண்ணி குறுநாகி என்று ஜனித்தது. இனியாவது அவள் அவனுக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவள் அதிகமாய் இருந்தது. திருமணம் முடிந்து காவியா பரிசை கொடுத்துவிட்டு கிளம்பும் பொழுது சக்திவேலும் பரிசளித்துவிட்டு வெளியே வருவது தெரிந்தது. ஒரு மரியாதைக்காக நின்ற பொழுது அருகில் வந்தான். என் கவிதைகளை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே, என்னை கவனமா தவிர்க்கிற மாதிரி இருக்கு, சிறு கவலையுடன் கேட்டான். சாரி சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னைத்தானே அடிக்குரலில் கேட்டுவிட்டு அவன் சிரிக்க விதிர்த்து நிமிர்ந்தாள் காவ்யா. இதை கேட்டவுடன் காவ்யாவிற்கு ஒரு நிமிடம் உடல் சிலிர்த்து உணர்வுகள் மறத்தன. உடனே அதை உயிர்ப்பித்து நிமிர்ந்து நோ உங்க கவிதை மட்டும்தான் நான் சொன்னேன் என்று பதபதைப்புடன் முணுமுணுத்த பொழுது அவன் அந்த இடத்தில் இல்லவே இல்லை. கார் பார்க்கிங்கும் வெடிச்சோடி இருந்தது. பை மேடம் என்று குரல் கேட்க வேகமாய் திரும்பினாள் காவ்யா. கடந்து சென்ற காரில் இருந்து அறிவுதான் குரல் கொடுத்தான். நேர்பார்வையுடன் அருகே அமர்ந்து காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் சக்திவேல். பலமாக தலையை குலுக்கி உணர்வுகளை விளக்கியவள் உடனே காரில் ஏறி அமர்ந்தாள். அலுவலகம் வருவதற்குள்ளாகவே அவளுக்கு இதயம் தடதடத்து வேர்த்து போயிருந்தாள். இவன் ஏன் தன்னை இவ்வளவு தூரம் தவிக்க வைக்கின்றான்? இவனுடைய கம்பீரத்தாலும் மனிதநேயத்தாலும் இலக்கிய ஆர்வத்தாலும் உயர்ந்த பண்புகளாலும் ஈர்க்கப்படுகிறேன்றோனோ நான்? கடவுளே, இவனை ஏன் சந்தித்தேன்? என் லட்சியங்கள், கனவுகள், கொள்கைகளை இவன் தகர்த்து விடுவானோ என்ற பயம் முதலாய் எனக்கு வருவதாய் இருக்கின்றதே. மனம் பெரும் அலைப்புறுதலுடன் தவிக்க அதை அதிகமாக்குவதை போல வெங்கடேஷ் கூறினான். சக்திவேலின் தம்பி அறிவு அவளை சந்திக்க வந்திருப்பதாக. அப்போதிலிருந்த மனநிலையில் யாரையும் தான் பார்க்க விரும்பவில்லை என்று கூறிவிட்டு கோப்புகளில் ஆழ்ந்த பொழுது ஏனோ மனம் சூன்யமாய் தவறு செய்தது போல தவித்தது. அங்கிருந்து இருவரையும் சேர்த்து வைத்து விட வேண்டும் என்ற வெறியும் வேகமும் அவனுள் அதிகமாக இருந்தது. இன்று இருவரையும் சேர்த்து பார்த்த பொழுதே எப்படியாவது காவ்யாவிடம் பேசி ஒரு முடிவை அறிந்து கொள்ளும் ஆர்வம் எழவேதான் அவளை சந்திக்க சென்றிருந்தான் அறிவு. ஆனால் அவனை சந்திக்க அவள் மறுத்துவிட கோபத்துடன் வீட்டிற்கு திரும்பும் பொழுதுதான் வழியில் ரேவதியை சந்தித்தான். இப்போது அவள் தொழிற்சாலைக்கு வேலைக்கு வருவதில்லை. நூலக பொறுப்பாளருக்கு உதவியாக அங்கேயே வேலை செய்ய ஆரம்பித்திருந்ததால் அவனாலும் ஒரு மாதமாக ரேவதியை பார்க்கவே முடியவில்லை. மதியம் சாப்பிட்ட பிறகு நூலகத்திற்கு சென்று கொண்டிருந்தவளை ஒரு கார் வழிமறிக்க திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அதிலிருந்து அறிவுதான் இறங்கி கொண்டிருந்தான். என்ன இப்ப எல்லாம் என்ன பார்த்தாலே ஓடுற? நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் நீ போற, கார்ல ஏறு என்று சலுகையுடன் அதட்டினான். உடனே அவள் பிளீஸ் யாராவது பார்த்துட போறாங்க என்று நடுங்கும் குரலில் கெஞ்சினாள். இப்படியே நின்னு பொழுதை கடத்திக்கிட்டு இருந்தோம்னா யாராவது பார்க்கதான் செய்வாங்க. சொல்ற பேச்சு நீயாவது கேளு ரேவதி என்று செல்லமாக அதட்டினான். வேற யார் நீங்க சொன்ன பேச்சை கேட்கலையா? குறும்புடன் அவள் கேட்க அது தெரியணும்னா முதல்ல நீ கார்ல ஏறு என்றபடி அவளை காரு ஏற்றியவன் நேரே தோப்பு பக்கம் ஓட்டி சென்றான். அங்கு சென்றதும் நிறுத்தியதும் இறங்க மறுத்தவளிடம் இங்கே அப்படியே சினிமாவில வர மாதிரி உன்னை துரத்து தப்பு செய்ய போறேன்னு நினைக்கிறியா? இறங்கி வா ரேவதி என்று சலிப்புடன் அடைத்தான். மெதுவாக இறங்கி சுற்றுமுற்றும் பார்த்தபடியே அவன் நடக்க ஒரு மரத்தின் கீழே அவளை அமர வைத்து எதிரே உட்கார்ந்தான். என்ன கேட்ட? நான் சொல்ற பேச்சை யாரு கேட்கல அப்படின்னா? வேற யாரு? கலெக்டர் மேடம் தான். அண்ணா பாவம், இது வரைக்கும் வாழ்க்கையில தனக்குன்னு அவங்க எதையுமே ஆசைப்பட்டதில்ல, எதுவுமே கேட்டதும் இல்ல. முதலா விரும்பினதும் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு இருக்கு. ஒரு பெருமூச்சுடன் முடித்தான். உடனே தர்ம சங்கடத்துடன் நிமிர்ந்தவள், வீட்டுல கூட அப்பாவும் அண்ணனும் இதேதான் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு கேட்க போனப்பதான் தெரிஞ்சுதாமே அவங்க ஒரு விடோன்னு மெதுவாக நிறுத்தினாள். அதுக்காக அண்ணனும் நானும் கவலைப்படல, பெருசாவும் அதை எடுத்துக்கவே இல்லை. அம்மா தான் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்களை மாத்திடலாம், இந்த கலெக்டர் தான் மாட்டேன்றாங்க. அண்ணன் எவ்வளவோ பேசி பார்த்தாச்சு, இன்னைக்கு என் கூட பேசக்கூட மறுத்துட்டாங்க. ஆச்சரியமா இருக்கே, சக்திவேல் அண்ணாவை அவ்வளவு நல்ல மனுஷரை யாருக்காவது பிடிக்காம போகுமா? குழந்தைத்தனமாக கேட்டவளையே பார்த்திருந்தவன், என்ன செய்யறது, நாங்க 2 பேருமே விரும்பின பொண்ணுங்க சரியில்லை, கொஞ்சமாவது எங்க அருமை தெரியுதா? சோர்வுடன் சலித்தவனுடைய விரல்களை மெதுவாக பற்றியவள், சாரி அன்னைக்கு அம்மா சற்று தயங்கி விட்டு தையல் நாயகி பேசியதை பற்றி கூறினாள். ஓ, அதான் ரேவதி குட்டி என்னை விட்டு விலகி போனாலோ? குறும்புடன் கேட்டவன் யோசனையுடன் திரும்பினான்.
எனக்கு என்னவோ கலெக்டர் மேடமும் மனசுக்குள்ள ஆசையை வச்சுட்டு மறைக்கிற மாதிரி தான் தெரியுது. லைப்ரரி திறப்பு விழாவுக்கு வந்தப்போ அவங்க அண்ணாவை பார்த்த பார்வை, பேச்சு, சிரிப்பு எல்லாத்துலயும் காதல் இருக்கிற மாதிரிதான் தெரியுது. நான் 2 பேரையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன் என்றான் அறிவு. ஓ, நீங்க காதல்ல பெரிய எக்ஸ்பர்ட்டோ என்று ரேவதி வினாவ, அவளை எதிர்பார்க்காத விதமாக ரேவதியை அணைத்து கொண்டான் அறிவு. உடனே பதறி விலகியவள், நீங்க ரொம்ப மோசம், நான் இனிமேல் உங்களோட தனியா வரவே மாட்டேன் என்றாள். ஊடலுடன் கோபித்தபடியே நடக்க ஆரம்பித்தாள். ஏய், எதுக்கு இப்ப கோபிச்சுக்கிற? சீண்டலாக அவள் கையை பிடித்து நிறுத்தினான் அவன். பிளீஸ் விடுங்க, கோபிக்காம கொஞ்சம் வாங்களா? கொஞ்சலாமே, நீதான் நான் காதல்ல எக்ஸ்பர்ட்டான்னு கேட்டியே, அதுக்குதான். நீ கொஞ்சலைனாலும் நான் ரெடி என்று சிரிக்காமல் உரைத்தான். தம்பி! சட்டென்று ஒலித்த அதிர்ச்சி குரல் அதே அதிர்வை இருவரிடமும் ஏற்படுத்த திரும்பி பார்த்தனர். அங்கு சபாபதிதான் புன்னகையை தொலைத்த இருக்க முகத்துடன் நின்றிருந்தார். இருவருமே உறைந்து நின்றிருக்க மெதுவாக அருகில் வந்தவர், வேண்டாம் தம்பி, அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பெண்ணாய் பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கோங்க. ரேவதி, போய் வெளியே இரு, நானே உன்னை லைப்ரரியில விட்டுறேன் என்று மகளை அதட்டினார். அங்கிள், நாங்க 2 பேரும் ஒருத்தரை விரும்புறோம். நான் ரேவதியைத்தான். அதற்கு மேல் பேச விடாமல் அவருடைய கூப்பிய கைகள் தடுக்க, தம்பி, பெரிய தம்பி தெரியாம அம்மாவை கஷ்டப்படுத்திருச்சு. நீங்க தெரிஞ்சே அவங்களை கஷ்டப்படுத்தி நோகடிக்கிறீங்களே. எப்படி ஒரு விதவையை மருமகளா அவங்களால ஏத்துக்க முடியாதோ, அதே மாதிரிதான் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத என் மகளையும் அவங்களால ஒத்துக்கவே முடியாது. என் மக மூலமா அவங்க நிம்மதி கெடும்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்பா. ஏய் போடி, இனிமேலாவது ஒழுங்கா இரு, இல்லைன்னா வெட்டி போட்டுடுவேன் என்று அவர் கத்த, அழுதபடி ஓடிய ரேவதியை பார்த்தால் அறிவுக்கு பரிதாபமாயிருந்தது. அங்கிள், அங்கிள் என்று அவன் குரல் காற்றில் கலக்க மகளை இழுத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார் அவர். தோப்பிலிருந்து அதே யோசனையுடன் கிளம்பி வந்த பொழுது அடுத்த அதிர்ச்சி அறிவுக்காக காத்திருந்தது. வீட்டு வாசலிலேயே தவிப்புடன் நின்றிருந்தாள் கலியமூர்த்தியின் மனைவி மாலினி. அவளை கண்டதும் யோசனையுடன் வரவேற்றவன், வா மாலினி, எங்க ஞாபகம்லாம் கூட இருக்கா, உள்ளவா என்றபடி வீட்டிற்குள் அழைத்து சென்றான். அம்மா, நம்ம மூர்த்தியோட மனைவி மாலினி இவங்கதான். இவங்க என் காலேஜ் மேட். கல்யாணத்திலேயே பார்த்தப்பதான் தெரிஞ்சுது. தாயுடன் அறிமுகம் செய்தான். அவள் வணங்க, வாமா, நீ இங்க வந்தது உன் புருஷனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். எங்க 2 குடும்பத்துக்கும் ரொம்ப நாளா பகையாச்சே, வா வா என்று கவலையுடன் வரவேற்றார். பிறகு அவர் டிஃபன் காஃபி எடுத்து வருவதற்காக உள்ளே செல்ல, அறிவு, என் வயசு கூட பழகினவங்க சகவாசம்னு நிறைய தப்பு செஞ்சுட்டேன். உன்னோட நட்பை கட் பண்ணினது எவ்வளவு பெரிய தப்புன்னு லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். படிப்பு முடிஞ்சு ஊருக்கு போனதுமே அப்பா எனக்கு இந்த அலைன்ஸை பேசி முடிச்சுட்டாரு. என்னால எதிர்க்கவும் முடியல. வயசு கோளாறுல நான் செஞ்ச தப்புக்கு இது ஒரு பிராயச்சித்தம்னு நினைச்சு இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன். ஆனா உன்னை பார்த்ததும் பயமாயிடுச்சு. என்னை பத்தின உண்மையை சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துடாதேன்னு தான் ரெக்வஸ்ட் பண்ண வந்தேன் என்று தவிப்புடன் நிறுத்தினாள். என்ன மாலினி இது? என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? எங்களுக்கும் கலியமூர்த்தி குடும்பத்துக்கும் பகைனாலும் அவன் வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற நோக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. நீயாவது அவனை திருத்தணுங்கிறது தான் என்னோட ஆசையே. அவன் முடிக்கும் முன்பே டிஃபனுடன் அங்கு வந்த தையல் நாயகி என்னவென்று விசாரித்தார். ஒண்ணும் இல்லைம்மா, மூர்த்தி இனிமேலாவது திருந்தி நல்லவனா மாறணுங்கிறது தான் என் ஆசைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதற்குள் சக்திவேலும் வந்துவிட பரஸ்பர அறிமுகத்திற்கு பிறகு சமையல்காரமாக கொடுத்து வந்த காஃபியை பருகிவிட்டு விடை பெற்றாள் மாலினி. அன்று இரவு பரமேஸ்வரனும் மங்கையர்க்கண்ணியும் காவ்யாவிடம் வெகு நேரம் பேசினர். காவ்யா, எங்களுக்கு அப்புறம் உனக்கு ஒரு துணை கட்டாயம் வேணும். நீயும் இளமையிலிருந்து உறவுகள் இல்லாத ஏக்கத்தோட ஒரு ஆசிரமத்துல வளர்ந்தவ. அப்புறம் உங்க கல்யாணம் முடிஞ்சதும் நாங்க எல்லாரும் உறவுகளாக வந்தோம். உன் தனிமை, ஆழ்மன ஏக்கம், துக்கம் எல்லாம் ஒரே நாளில சந்தோஷ தருணமா மாறிடுச்சு. ஆனா அதுவும் ஒரு வாரத்துக்கு மேல நீடிக்கல. ஆனா அதனால நீ உடைஞ்சு மூளையில உட்கார்ந்தது இல்லையே. மெல்ல மெல்ல உன் மனசு மேல பறக்க தயாராக உன் லட்சியத்தை அடையணுங்கிற ஏக்கம் தூண்டுதலோட இருக்க நீ வெறியா படிச்ச. உருவம் இல்லாம உன்னை சிதைச்சிட்டு இருந்த கவலைகளை உள் மனசு களைஞ்சது. ஒரு பீனிக்ஸ் பறவையா உயிர் தெழுந்த. அவர் முடிப்பதற்குள் அவள் இடைமறித்தாள். அப்பா, என் மனமாற்றம், தைரியம், படிப்பு, உயர்வு, வளர்ச்சி எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் அம்மாவும் தான். என்னை பெறாத அம்மாவும் அப்பாவும் நீங்க 2 பேரும் தான். உணர்ச்சிகள் நிறைந்த குரலில் அவள் பகிர, அதைத்தான் சொல்ல வரேன். வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடல, இனிமே தான் உனக்கு வாழ்க்கையே இருக்கு என்றார். இல்லப்பா, என்னால என்னை மாத்திக்க முடியாது, உறுதியுடன் மறுத்தாள் அவள். ஓ, எதை மாத்திக்க முடியாது காவ்யா? நாம எல்லோருமே மாறித்தானே இருக்கோம். நம்ம உடை, வேட்டி, இந்த வெயில் பிரதேசத்துக்கு அந்த பருத்தி உடை ஆனா கட்டுறோமா? இல்லையே. வெளிநாட்டுல குளிருக்கு வசதியா அங்க போட்ட பேண்ட் சட்டை தானே
புடவை தாவணை கூட பார்க்க முடியலையே. நைட்டி, சுடிதார், ஜீன்ஸ்னு நிறைய மாறியாச்சு. உடையில மட்டும் இல்ல, முன்னாடி முற்றம் வச்சு காற்றோட்டமா பெருசா 4 கிரவுண்ட்ல இருக்கும் வீடு, இப்போ அதே இடத்துல 30 பிளாட் கட்டுறோம். மாற்றம் உலக நியதி ஆயிடுச்சுமா. என் வாழ்க்கையில குறுக்கிட உங்களுக்கு என்ன உரிமைன்னு கூட நீ இப்ப நினைக்கலாம். உடனே கண்ணீர் துளி விட கலக்கத்துடன் குறுக்கிட்டாள் காவ்யா. அப்பா ப்ளீஸ், அத மாதிரி பேசாதீங்க. உங்களை விட என் மேல அக்கறை உள்ளவங்க வேற யாருமே இல்ல, சொல்லுங்க, அவரை ஊக்கப்படுத்தினார். உன் மனசை, உன் பிரச்சனையை, உன் தர்ம சங்கடத்தை உணர்ந்தவங்க நாங்க 2 பேரும் தான். எனக்கு தெரிஞ்ச அறிவுரை எல்லாம் உனக்கு தேவையே இல்ல. உன்னாலேயே யோசிக்க முடியும், முடிவெடுக்க முடியும். எங்களுக்காக யோசிக்காம எங்க தோளிலேயே சாயாம நீ தீர்க்கமா ஒரு முடிவை எடுக்கணும்னு நானும் அம்மாவும் விரும்புறோம். எங்களுக்கு அப்புறம் உனக்கு ஒரு துணை கட்டாயம் வேணுங்கிறது எங்க 2 பேரோட ஆணித்தரமான கருத்து. அதை நீ மதிக்கணும்னு எதிர்பார்க்கல. உன்னை பத்தி நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடு. சக்திவேலை பத்தி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. முருகன் போனது பெரிய இழப்பு தான். ஆனா அது முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. காலம் அதுக்குண்டான ஆறுதலையும் மாற்றத்தையும் நமக்கு தந்தாச்சு. மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு எதிர்காலத்தை எதிர்நோக்கிற பொறுப்பு நமக்கு தானே இருக்கு. இந்த 5 வருஷத்துல எத்தனை மாறுதல்கள் உன் வாழ்க்கையில! படிப்பு, விழாக்கள், புத்தகங்கள், டிவி, கண்காட்சிகள், அழகான விடியல்கள், இயற்கை, கவிதை தொகுப்புன்னு இப்படி எவ்வளவோ கடந்து வந்திருக்கே நீ. மறதி நமக்கு கடவுள் தந்திருக்கிற ஒரு அருமையான வரப்பிரசாதம். இந்த உலகத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கெட்டதை விலக்கி தவிர்த்து நல்லதை ஏத்துக்கணுமா? இது உபதேசம் கேட்கிற வயசு இல்லைதான். பட் யோசி, புரியும் என்றபடி அவள் தலையை பாசமாக வருடி விட்டு வெளியேறினார். அவளுக்குள் உணர்வுகள் ராட்டினமாய் சுழலத் துவங்கின. மன உறுதியும் வீம்பும் சிறு சிறு துகள்களாய் சிதற ஆரம்பித்திருந்தன. நாட்கள் நகர்ந்தன. அந்த பாறையின் உள்ளே கசிந்த ஈரத்தை அவரின் பேச்சு சிறு உளியாய் உடைத்திருந்தது. அந்த வாரம் சுய உதவி குழு விஷயமாக அவளை சந்திக்க வந்திருந்த முத்தழகு தன் அண்ணனுடைய புகழையே பாடிய பொழுது மனம் கிளர்ச்சியாக சிரித்தது. அதை வெளிக்காட்டாமல் மறைத்து பெரும்பாலும் பட்ட அமைதி காத்து அவளை அனுப்பி வைத்தாள். அன்று மாலையில் ஏனோ கோவிலுக்கு செல்ல வேண்டும் போல ஒரு உணர்வு. அந்த குன்றின் மேல் இருக்கும் முருகனை தரிசித்த பொழுது சொல்லொண்ணாத அமைதி கிடைத்தது. பிரகாரத்தில் அமர்ந்திருந்த அங்கேற்கண்ணியை தொந்தரவு செய்ய மனமின்றி சுற்று சுவர் அருகே நின்றபடி கீழே தெரிந்த இயற்கையை மெல்ல ரசித்திருந்தாள். என்ன கலெக்டர் அம்மா, தனியா நிக்கிறீங்க? சக்திவேலின் ஆழமான குரல் உசுப்ப சிலிர்ப்புடன் திரும்பினாள். சிறு புன்னகையுடன் தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று மெல்ல கூறினாள். சில நேரம் அதுவே போர் அடிச்சிடும். ஒருவித கூர்மையுடன் சொன்னவனிடம், உங்கள் கவிதைகள் எல்லாமே படிச்சேன், அற்புதமா இருந்தது. ஆனா என்று உதட்டை சுழித்தபடி நிறுத்தினாள். என்ன ஆனா? கர்வமும் குறுகுறுப்புமாய் அவன் வினாவினான். இல்ல, கவிதைகள்னாலே அதுல காதலுக்கே தனியுடன் உண்டு. ஆனா ஒரு காதல் கவிதை கூட அதுல இல்லவே இல்லையே. அப்போ நான் காதலிக்கலையே. அவள் முகத்தையே ரசனையுடன் வருடிய அவன் பார்வையில் சட்டென்று சிந்தூர பூவாய் சிவந்தவள் உடனே தலை குனிந்து கொண்டாள். அவளுடைய நாணமும் தவிப்பும் பெரும் பலம் தந்தது அவனுக்கு. ஆனா என் மனசுக்கு பிடிச்சவளை பார்த்ததும் இப்போது ஒரு கவிதை எழுதியிருக்கேன், படிக்கணுமா என்று சீண்டலாக கேட்டான். வேண்டாம் வேண்டாம், நேரமாயிடுச்சு, நான் கிளம்பணும். அவள் விலகி நடக்க நமட்டு சிரிப்புடன் பின்தொடர்ந்தான் சக்திவேல். அங்கேற்கண்ணியும் தையல் நாயகியும் பேசிக் கொண்டிருக்க அவரை வணங்கியவள் இருவரிடமும் அவசரமாக விடை பெற்றாள். சமீப காலங்களாகவே தையல் நாயகியிடம் அறிவு காவ்யாவை பற்றியும் சக்திவேலை பற்றியும் பேசியபடியேதான் இருந்தான். தையல் நாயகிக்கும் அன்று காவ்யாவை கண்டதும் நேற்று தன் மகன் தன்னிடம் மனவிட்டு பேசியதும் தான் நினைவுக்கு வருவதாய் இருந்தது. மாலினியை பற்றி கூறியவன் அதுபோல இன்றி உண்மையை கூறி காவ்யாவையும் அவளுடைய பெற்றோரையும் பற்றிய உன்னதத்தை புரிய வைத்திருந்தான் தையல் நாயகிக்கு. திருமணத்திற்கு முன்பே தவறு செய்துவிட்டு அதை பற்றி மறைத்து திருமணம் செய்து கொள்வதை விட முதல் திருமணத்தை பற்றி மறைக்காமல் கூறி அவர்களின் ஒப்புதலை கேட்ட பரமேஸ்வரனுடைய செயலின் உயர்வு தாமதமாகத்தான் தையல் நாயகிக்கும் புரிந்திருந்தது. இரவு வெகு நேரம் யோசித்தார். ஓருலகத்தின் பேச்சுக்கள், விதவை பெண் என்கின்ற தாழ்வான அபிப்பிராயம், அவருடைய குறுகிய மனப்பான்மை அனைத்துமே அறிவின் பேச்சில் கரைந்து போயிருந்தன. இன்று அங்கேற்கண்ணியிடமும் அது பற்றித்தான் பேசியிருந்தார் தையல் நாயகி. தன்னுடைய முந்திய மனநிலையையும் இப்பொழுது புரிந்த தன் மகனுடைய விருப்பமும் நிம்மதியும் நல்ல எதிர்காலமுமே முக்கியம் என்று உணர்ந்து கொண்ட மனமாற்றத்தையும் பற்றி அவரிடம் கூறினார். காவ்யாவிடம் ஏதாவது மனமாற்றம் தெரிவிக்கிறதா என்றும் விசாரித்தார். அங்கேற்கண்ணியும் 2 வாரங்களுக்கு முன்பு தானும் தன் கணவரும் காவ்யாவிடம் பேசியதையும் அதிலிருந்து அவளிடம் சிறு மாற்றம் தெரிவதாகவும் சொன்னார். மனம் மகிழ்ச்சியில் ஊஞ்சல் கட்டி ஆட திரும்பி வரும்பொழுது சக்திவேலிடம் எல்லா விவரங்களையும் கூறினார் தையல் நாயகி.
உடனே அவன் முகம் மின்னலாய் ஒளிர அவனுடைய விருப்பம் நிறைவேற வேண்டுமென்று இதயம் மௌனமாய் பிரார்த்தனை செய்தது. இதுவரை அவன் தன்னிடம் எதுவுமே விரும்பி கேட்டதில்லை என்ற நிஜம் உரைக்க, தங்கள் குடும்பத்தை உயர்த்த அவன் பட்ட கஷ்டமும் அதற்காக அவன் உழைத்ததும் செய்த தியாகங்களும் தையல் நாயகிக்கு நினைவு வர, உடனே இதற்கு ஒரு முடிவு செய்ய வேண்டும் என்று மனம் உறுதி பூண்டது. தன் மகனை நினைத்த உடனேயே அவருக்கு பெருமையாக இருந்தது. அதற்குள் சக்திவேலின் குரல் அவரை கலைத்தது. தேங்க்ஸ்மா, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு, உங்களோட பிடிவாதத்தையும் கொள்கைகளையும் விட்டு தந்ததற்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போ நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா சக்தி? வாழ போற காலம் எவ்வளோனே தெரியாதப்போ மத்தவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மையும் வதச்சுக்கிறதுல என்ன பிரயோஜனம் சொல்லு? ஆனா என் கண்ணை திறந்ததே அறிவுதான். அவன் பேச்சுதான் என்னை யோசிக்க வச்சுது, மாத்துச்சு. எனக்கு வேற என்ன வேணும்? நீங்க 2 பேருமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், அதானே? அதுக்கு தடையா இருந்த என்னோட குறுகிய மனப்பான்மையையும் தேவையில்லாத சஞ்சனங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்போ நிம்மதியா லேசா இருக்கு மனசு. காவியாவோட மனசு மாறட்டும், உடனே கல்யாணம் தான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுல நடக்க போற ஃபங்க்ஷன். மனசு ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருக்குப்பா, கூறி விட்டு நிறைவுடன் சாய்ந்து கொண்டார். நாட்கள் மழைச்சாரலாய் விரைந்தன. மாலினி இப்பொழுது கருவுற்றிருப்பதாக வேலைக்காரர்கள் மூலம் செய்தி கிடைத்த பொழுது அறிவின் மனம் மகிழ்ச்சியானது. அவள் திருத்தி தனக்கென ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டது நிறைவாய் இருந்தது. இப்பொழுது ரேவதி நூலகத்தின் பொறுப்பு முழுவதையும் ஏற்றிருந்தாள். அடிக்கடி அங்கு சென்று அவளை பார்க்கின்ற சாக்கள் புத்தகங்களை எடுத்து வர ஆரம்பித்த அறிவு இப்பொழுது ஒரு புத்தக புழுவாகவே மாறியிருந்தான். ஓய்வு நேரங்களில் புத்தகங்கள் உடனே தனித்திருந்தவனை சக்திவேலை கேலி செய்யும் அளவு இருந்தது அவனுடைய மாற்றம். பல எழுத்தாளர்களின் புத்தகங்கள் அவனை ஈர்த்திருக்க, ரேவதியும் ஆர்வமாக படிப்பவள் என்பதால் இப்பொழுதெல்லாம் இருவருமே அதை பற்றி ஆர்வத்துடன் விவாதிக்க ஆரம்பித்திருந்தனர். சுந்தர ராமசாமி, வைக்கம் முகமது பஷீர் என்று இலக்கிய கதைகளில் ஆர்வம் பிறந்திருக்க, சக்திவேலின் கவிதை தொகுப்பும் சேர்ந்து அவனுடைய ஒரு சோசியலிஸ்டாக மாற்றியிருந்தது. தொழிலாளர்களின் கஷ்டங்கள், தேவைகள், அவர்களின் மேம்பாடு, உயர்வு என்று அவன் பேச பேச ரேவதி பெரிதும் நெகிழ்ந்து போனாள். அந்த நேரம்தான் அவள் கேட்ட ஒரு கேள்வி அவனை அசைத்து போடுவதாய் இருந்தது. நீங்களும் சக்திவேல் அண்ணாவும் இவ்வளவு ஆர்வமா சோசியலிசம், கம்யூனிசம் பேசுறீங்களே, ஒரு சாதாரண ஏழை பெண்ணை உங்க அம்மா மருமகளா ஏத்துப்பாங்களா? உதட்டு சுழிப்புடன் வினாவிய ரேவதியை ஏறிட்டான். ஏத்துப்பாங்க, ஏன்னா பேசி பேசி இப்போ அம்மாவை கரைச்சிருக்கேன். அண்ணனோட திருமணத்திற்கு இப்போ ஒப்புதல் தந்துட்டாங்களே, இனிமே அடுத்து நம்ம கல்யாணம் தான் பாரு, அம்மா நிச்சயமா மாறிடுவாங்க. அவன் முடிப்பதற்குள் யாரு மாறுவாங்க என்றபடி வந்தான் வெங்கடேஷ். இந்த சொசைட்டியை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மாவே இப்ப கதிர் அண்ணா விஷயத்துல மாறியாச்சு. கலெக்டரை மருமகளாய் ஏத்துக்க சம்மதிச்சிட்டாங்களே. அவன் முடித்ததும் மகிழ்ச்சியுடன் மலர்ந்தது வெங்கடேஷின் முகம். அப்படியா, சந்தோஷமா இருக்கு. கலெக்டர் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. சக்திவேல் சார் மாதிரியே அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா நம்ம ஊருக்கும் மக்களுக்கும் எவ்வளவோ நல்லது. நிறைவும் பெருமையும் சிலாகித்தான். நல்லாத்தான் இருக்கும், ஆனா உங்க மேடம் சம்மதிக்கணுமே. கூடிய சீக்கிரம் சம்மதிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கூட அவங்க எடுத்துட்டு போன புத்தகத்தை ரிட்டர்ன் பண்ணத்தான் வந்தேன். அப்பதான் டேபிள்ல இருந்த சக்திவேல் சாரோட கவிதை புத்தகத்தை பார்த்தேன். அதை ரிட்டர்ன் பண்ணவான்னு கேட்டதுக்கு அது இருக்கட்டும்னுட்டாங்க. பாப்போமே. அது சரி, கவிதை பிடிக்கிறதுங்கிறதுனால கவிதை எழுதினவங்களையும் பிடிக்கணும்னு சட்டம் இல்லையே. அறிவு குறும்புடன் கூற உடனே சிரித்த வெங்கடேஷ், இதுவே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆச்சே. ஏனோ மேடம் மனசு ஆரம்பிச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு சக்திவேல் சார் வந்தப்போ அவர் முகத்தை பார்த்தே பேசாம ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாங்க. சார் அவங்களை கொஞ்சம் கூட பாதிக்கலன்னா ஏன் அப்படி இருக்கணும் என்று அவன் கேட்டவுடன், அதானே, அண்ணா யூகிச்சது சரிதான் என்று உற்சாகத்துடன் ஆர்ப்பரித்தாள் ரேவதி. பிறகு அவன் புத்தகங்களை கொடுத்து விட்டு செல்ல அறிவும் கூடவே அவனுடன் கிளம்பி விட்டான். வீட்டிற்கு வந்து இறங்கும் பொழுதுதான் பதட்டத்துடன் ஓடி வந்தாள் மாலினி. அங்கு, அறிவு, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எங்களோட நெல் குடவுன் இருக்கு இல்லையா, அதுல தங்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அவள் பதட்டத்துடன் கூறும் பொழுதே சக்திவேல் அங்கு வந்து விட்டான். அதுக்கு ஏன் இவ்ளோ பதட்டமா நீ ஓடி வர? இதுல என்ன தப்பு இருக்கு மாலினி? நீ இப்ப கர்ப்பமா இருக்கிறதா கேள்விப்பட்டேனே. கங்க்ராட்ஸ். இந்த நிலைமையில இப்படி டென்ஷன் ஆக கூடாது. அறிவு பரியுடன் அறிவுறுத்தினான். அது சரி அறிவு, ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஏதோ ட்ரெயின் பாம் அதுன்னு பேசினாங்க. 2 நாள் அங்க தங்க எங்க மாமனார் கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. நான் பார்த்தேன். எனக்கு என்னவோ பயமா இருக்கு. கண்களில் நீருடன் அவள் பகிர வேகமாக முன்னால் வந்தான் சக்திவேல். நீ வீட்டுக்கு போமா, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நான் உடனே இது பத்தி கலெக்டர் கிட்ட பேசுறேன் என்றவன் உடனே டிரைவரை அழைத்தான். இவங்களை அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தெருவுல பத்திரமா இறக்கி விட்டுட்டு வா. வரும்பொழுது எப்படி வந்தம்மா நீ? அக்கறையுடன் மாலினியுடன் அவன் வினாவினான். வீட்டுல யாருக்கும் தெரியாம பஸ்ல தான் வந்தேன். தயக்கத்துடன் நிறுத்தினான் மாலினி. சரிம்மா, நீ உடனே கிளம்பு. நாங்க கலெக்டரை பார்த்து என்ன செய்யலாம்னு முடிவு செய்யறோம்.
அவளை அனுப்பிவிட்டு உடனே இருவரும் கிளம்பி காவ்யாவை பார்க்க கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றனர். சக்திவேலை கண்டதும் தன்னுள் மலர்ந்த நேசப்பூக்களை மறைத்தபடி எழுந்து வரவேற்றாள் காவ்யா. ஆனால் விவரத்தை அறிந்ததும் ஒரு கலெக்டராக மாறி உடனே காவல்துறையை அழைத்து சில ஆணைகளை பிறப்பித்துவிட்டு உடனே கிளம்பினாள். கூடவே சக்திவேலும் அறிவும் கிளம்பி குடோனுக்கு சென்ற பொழுது காவல்துறையினர் அந்த இருவரையும் கைது செய்திருந்தனர். அங்கிருந்த போதைப் பொருட்களையும் வேறு கைப்பற்றி இருந்தனர். அவர்களை அழைத்து விசாரித்த பொழுதுதான் தெரிந்தது, மறுநாள் இரவு அந்த ஊரை ரயில் கடக்கும் பொழுது பாலத்தில் வெடிகுண்டு வைக்க இருவரும் சேர்ந்து முடிவு செய்திருந்த விவரம். குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததற்காக ஜம்புலிங்கத்தையும் கைது செய்தது காவல்துறை. காவ்யாவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இருவரையும் பாராட்டி நன்றி தெரிவித்து விடைபெற்ற குரோதத்துடன் அவர்களையே வெறித்தபடி நின்றிருந்தான் கலியமூர்த்தி. அங்கிருந்து அவர்கள் அனைவரும் கிளம்பிய மறுகணமே வீட்டிற்குள் சென்று மனைவியை அடித்து வெளியே இழுத்து வந்தான் அவன். எங்களையா காட்டி கொடுக்க பாக்குற நாயே, போய் ஒழிஞ்சு போ, அவனோடவே போயிடு. அவனும் நீயும் ஒன்னா படிச்சவங்கன்னு உடனேயே நான் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். பெரும் விசும்பலுடன் அவள் கீழே விழ கோபமாய் சென்று ஜீப்பில் ஏறிய கலியமூர்த்தியின் முகம் கொடூரமாய் மாறியிருந்தது. கீழே விழுந்தவளை எழுப்பி ஆறுதல் சொல்ல அங்கு ஒருவருமே இல்லாமல் போக தட்டுத்தனமாறி எழுந்து அவளை நடக்க ஆரம்பித்தாள். அங்கிருந்த டிரைவர் தான் தடுத்தார். அம்மா வாங்கம்மா, இங்க இருந்தா உங்களுக்கு ஆபத்து தான். இப்பவே சக்திவேல் ஐயா வீட்டுல உங்களை விட்டுறேன். அங்கிருந்து நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு பத்திரமா போயிடுங்க. பதைப்புடன் கூறிவிட்டு அவளை காரில் ஏற்றி புறப்பட்டார் அவர். பிறகு நடந்தவை எல்லாம் ஒரு கனவாய் இருந்தது. மாலினியை அவள் குடும்பத்தினர் வந்து நன்றி சொல்லிவிட்டு அழைத்து சென்றனர். ஜம்புலிங்கமும் கலியமூர்த்தியும் தீவிரவாத தடுப்பு சட்டத்திலும் போதை மருந்து தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்பட்டு வெளியவே வர முடியாதபடி மாட்டியிருந்தனர். இப்பொழுது அவர்களுடைய வீட்டின் உரிமை சட்டப்படி முத்தழகுக்கு வழங்கப்பட்டிருக்க அவள் அந்த வீட்டையே அன்புலகமாக மாற்றியிருந்தாள். அவள் தாய் ருக்மணியும் இப்பொழுது அவளுக்கு பெரும் ஆதரவாய் புரிதலோடு மகளாய் ஏற்றுக்கொண்டார். சக்திவேலும் அறிவுமாய் சென்னைக்கு சென்று சமரசம் பேசி மாலினியையும் அழைத்து வந்து இருவருக்கும் துணையாக்கி இருந்தனர். காலம் மழை துறளாய் கடக்க மழை காவ்யாவுக்கும் மெல்லிய தூவானமாய் காதலின் சாரல். தன்னை வெளிப்படுத்தவும் முடியாமல் அவள் தவித்த பொழுதுதான் ஒரு நாள் அறிவு அவளை தேடி வந்தான். அந்த ஞாயிறன்று ஓய்வாக அவன் தொலைக்காட்சியில் பாட்டு போட்டி ஒன்றை அவள் ரசித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் அறிவு வந்திருப்பதாக செக்யூரிட்டி வந்து கூறினான். கடந்த 2 மாதங்களாக சக்திவேலையும் அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அவள் சந்திக்கவே இல்லை. அவ்வப்பொழுது வெங்கடேஷிடம் அவர்களை பற்றி விசாரிப்பதோடு சரி. ஆனால் சக்திவேலை பார்க்க முடியாத இந்த 2 மாதங்களில் அவன் விஸ்வரூபம் எடுத்து காவ்யாவின் நெஞ்சுக்குள் நிறைந்திருந்தான். சமீப தருணங்களில் மூச்சுக்காற்றாய் காவ்யாவிற்குள் நிரம்ப துவங்கி இருந்தான் சக்திவேல். அவளுடைய எண்ணங்களை கலைத்தது அறிவின் குரல். மேடம், உள்ள வரலாமா? தயக்கத்துடன் அவன் வாசலிலேயே நிற்க பதறி எழுந்து வரவேற்றாள் காவ்யா. வாங்க அறிவு, உள்ள வாங்க. சாரி, நான் உங்களை எதுவும் தொந்தரவு செஞ்சிடலையே. புன்னகையுடன் விசாரித்தபடி உள்ளே வந்தவனை குற்ற உணர்வுடன் அமர வைத்தாள் காவ்யா. அறிவு, நான் தான் சாரி சொல்லணும், ஏதோ நினைவுகள், அதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். தவிப்போடு உரைத்தவள் எதிரே அமர்ந்தாள். அந்த ஞாபகங்கள் அம்னாவை பத்தினதா இருந்தா இனிமேலாவது உங்களை அண்ணின்னு கூப்பிட முடிஞ்சா அது வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மேடம். சட்டென்று அப்படியே உறைந்து விட்டவள் மறுகணமே தன்னை சுதாரிக்க, அப்போ என் கணக்கு சரிதான் இல்ல மேடம் என்று குறும்புடன் வினாவினான் அறிவு. அவளுடைய கன்னங்கள் சட்டென்று செம்பூக்களாய் மாறின. என்ன விஷயம் அறிவு, வீட்டுக்கே வந்திருக்கீங்க? மெதுவாக பேச்சை மாற்றினாள். எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு மேடம். ரேவதி தான் கல்யாண பொண்ணு. ஒரு வழியா அம்மாவை சம்மதிக்க வச்சாச்சு. அவன் குரல் எதிர்பார்த்த உற்சாகமின்றி சற்று தொய்வுடனே வந்தது. ஓ, கங்கராஜ், என்னாச்சு? புது மாப்பிள்ள துள்ளி குதிக்க வேண்டாமா? உங்க காதல் தான் நிறைவேற போகுதே. உற்சாகத்துடன் அவள் வாழ்த்த மெல்ல அவளை ஏறிட்டான் அறிவு. இதே மாதிரிதான் எங்க அண்ணனோட காதலும் வெற்றி பெற்றிருந்தா முழுசா சந்தோஷப்பட்டிருப்பேன் மேடம். அழுத்தமான குரலில் அவன் முடிக்க விதிர்த்து போனாள் அவள். சட்டென்று பார்வையை தழைத்தவளால் எதுவுமே பேச இயலவில்லை. அண்ணா பாவம், எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க அம்மாவோட பேசி எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்மதி வச்சாங்கன்னு தெரியுமா? ஆனா என்னால அவருக்காக பேசி உங்களை சம்மதிக்க வைக்க முடியலையே, அதான் வருத்தமா இருக்கு மேடம். ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்த காவ்யா, உங்க அம்மா எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? மிஸ்டர் சக்திவேல் திருமணமாகாம இருக்கும் பொழுது உங்களுக்கு என தர்ம சங்கடத்துடன் நிறுத்தினாள். அம்மாவும் ரொம்ப கெஞ்சி பார்த்தாங்க. ஆனா அண்ணா பிடிவாதமும் மறுத்துட்டாங்க. கடைசி வரைக்கும் உங்க நினைவிலேயே வாழ போறதா சொல்லிட்டாரு. அதனால எங்க கல்யாணத்தை அவங்களே முன்ன நின்று நடத்த போறாங்க. அடுத்த மாசத்துல முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்திருக்காங்க. உங்க அம்மா இதுக்கு சம்மதிச்சாங்களா? பதைப்பும் பரிதவிப்புமாய் அவள் வினவும் பொழுதே அவன் குரல் ஆழமாக இடைமறித்தான்.
எங்க வீட்டுல அண்ணாவோட பேச்சுக்கு எப்பவுமே மறுபேச்சு இருந்தது கிடையாது. அவரோட பிடிவாதம் எங்களுக்கு தானே தெரியும். ஆனா அதுலயும் ஒரு நியாயம் இருக்கும். அவரோட செயல்களால யாரையும் காயப்படுத்திடக்கூடாது என்ற நேர்மை இருக்கும். முதல் தடவையா அவரோட திருமண மறுப்பால எல்லாருக்குமே காயப்பட்டு தவிச்சு நிக்கிறோம். அதான் கடைசியா உங்களை பார்த்து பேசிட்டு போகலாம்னு அவன் முடிப்பதற்குள் அங்கேற்கனியும் பரமேஸ்வரனும் கோவிலில் இருந்து திரும்பி இருந்தனர். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? வாஞ்சியுடன் அவனை வரவேற்றார் பரமேஸ்வரன். மரியாதைக்காக எழுந்து வணங்கினான். நல்லா இருக்கேன் சார், நீங்க எல்லாரும் சுகமா? சிறு புன்னகையுடன் பொதுவாக வினாவினான். ஏதோ இருக்கோம்பா, எங்களோட கோரிக்கைய நீயாவது நிறைவேற்றி வைப்பான்னு அந்த சிவனை பார்த்து வேடிக்கிட்டு வரோம். ஒரு பெருமூச்சுடன் கூறி அங்கேற்கண்ணி இருவருக்கும் பிரசாதத்தை அளித்தார். உட்காருப்பா, கோவில்ல என் பழைய நண்பன் ராமச்சந்திரனை பார்த்தேன். அவன் இப்ப பக்கத்து கிராமத்துல ஒரு அனாதை ஆசிரமம் நடத்திட்டு இருக்கானாம். உங்க ஊர்ல யாரோ பெரிய மனுஷராமே, சக்திவேல் அப்படின்னு, அவர் எங்க ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்க போறதா சொன்னான். அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லி உங்க அண்ணனை பத்தி என்கிட்ட விசாரிச்சான். ரொம்ப நல்லவர், நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்காருன்னு நானும் சொன்னேன். ஆனா ரொம்ப பிரமிப்பா இருந்தது. மிஸ்டர் சக்திவேல் ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? அவர் கூறியதை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து விட்ட காவ்யா மெதுவாக வந்த அறிவின் பதிலை செவிமடிக்க ஆரம்பித்தாள். புலன்கள் உறைந்திருக்க இதயம் மட்டும் படபடவென்று அடித்து தன் தவிப்பை வெளிப்படுத்தியது. ஆமாம் சார், எனக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்கு. வெங்கடேஷோட தங்கை ரேவதி தான் பொண்ணு. அண்ணா கல்யாணமே செஞ்சுக்க போறதில்லையாம். அவங்களால வேற யாரையும் தன் மனைவியா நினைக்கவே முடியல. அதான் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காங்க. அதுவே தனக்கு வாழ்க்கை முழுக்க போதும்னு முடிவா சொல்லிட்டாரு. வேதனையும் குமுறலுமாய் முடிந்தவன் வேகமாக எழுந்தான். மூவரையும் பார்த்து கை கூப்பி நான் வரேங்க என்று விடைபெற்று வேகமாக வெளியேறிய பொழுது முதலில் உடைந்தது காவ்யாதான். சட்டென்று பொங்கிய விசும்பலுடன் எழுந்து வாயை பொத்தியபடியே அவள் உள்ளே செல்ல பெரியவர்கள் இருவரும் நெகிழ்வும் யோசனையுமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அறைக்குள் ஓடிச் சென்று படுக்கையில் விழுந்த காவ்யா தேற்றுவாரின்றி அழுது முடிய சிறிது நேரம் கழித்து ஒரு கரம் அவள் சிகையை வருடியது. காவ்யா, இன்னும் ஒண்ணு காலம் தாழ்ந்துடல. உன் மனசு மாறி இருக்கிறது எங்களுக்கு புரியுது. அதை நீ சக்திவேல் கிட்ட வெளிப்படுத்த வேண்டியதுதான் பாக்கி. போமா, போய் உன் மனசு விட்டு பேசு. நீ ஒரு விதவை, கலெக்டர் அப்படிங்கிற மாயக்கோட்ல இருந்து முதல்ல வெளியே வா. இப்ப நீ ஒரு பொண்ணு அன்புக்காக ஏங்குற, உனக்குன்னு தவம் இருக்கிற ஒருத்தி மட்டும்தான் அப்படிங்கறதை மனசுல வச்சுக்கிட்டு சக்திவேலை போய் பாரு. பரமேஸ்வரன் மெல்லிய குரலில் ஆணையிட அவர் மடியிலேயே சரிந்து குழந்தையாய் கதற ஆரம்பித்தாள் காவ்யா. அப்பா, எனக்குள்ள கலெக்டர் அப்படிங்கிற கர்வம் எல்லாம் இல்ல. ஆனா உங்களை தனியா விட்டுட்டு இன்னொரு திருமண வாழ்க்கையை சுயநலமா யோசிக்க முடியல. எனக்காகவே வாழ்ந்து என் நலனுக்காகவே யோசிச்சு என் விருப்பத்தை நிறைவேற்றி என்னை பொத்தி வச்சு பாதுகாத்து நீங்க. அப்போது ஒற்றை விரலால் அவள் உதட்டை மூடி அங்கேற்கண்ணி மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார். நீ சொல்றதெல்லாம் நிஜம்தான். ஆனா ஒரு பொண்ணை உயர்த்ததோட பெற்றோரோட கனவு முடிஞ்சதில்ல காவ்யா. அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தர வரைக்கும் அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது. இப்போ நாங்களும் இந்த நிலைமையில தான் இருக்கோம். நீ எப்ப சரின்னு சொல்லுவேன்னு தினமும் பிரார்த்தனையோட காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வருஷத்தோட உங்க அப்பா ரிட்டையர் ஆக போறாரு. அப்புறம் என்ன, இங்கேயே ஒரு வீட்டை பார்த்து செட்டில் ஆக போறோம். அவ்வளவுதான். உன்னை பக்கத்திலே இருந்து பாத்துக்க போறோம். நினைச்சப்போ நீ நம்ம வீட்டுக்கு வந்து தங்கலாம். சக்திவேலோ ரொம்ப நல்லவர். அவரால் உன் வாழ்க்கையை சந்தோஷமா நல்ல சிறப்பா அமையும்னு என் உள் மனசு சொல்லுது. உன் மனசுல இதுவரைக்கும் நீ ஒழிச்சு வச்சிருந்த பிரியத்தை சக்திவேல் கிட்ட வெளிப்படுத்துடா. அவர் அதை புரிஞ்சு உன்னை ஏத்துப்பாரு. காவ்யாவின் கையை பிடித்தபடி ஆனந்த கண்ணீருடன் பகர்ந்தார் அங்கேற்கண்ணி. பிறகு இருவரும் இதுவாக எழுந்து வெளியேற ஒரு முடிவுடன் எழுந்தவள் தலைவாரி முகம் கழுவி சேலை மாற்றி தயாராக ஆரம்பித்தாள். அதே நேரம் சக்திவேல் அந்த ஆசிரமத்தில் இருந்தான். எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பிடுவதற்கு இனிப்பு வாங்கி சென்று அவர்களிடம் அளித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று அவன் செல் ஒலிக்க எடுத்தால் வெங்கடேஷ் தான் பேசினான். சக்திவேல் சார், நான் உடனே உங்களை பார்க்கணும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? அங்கேயே வந்துடுறேன். அவசரமாக அவன் வினவ, ஏன் வெங்கடேஷ், அப்படி என்ன தலை போற காரியம்? நான் இங்கே நம்ம பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற ஆசிரமத்துலதான் இருக்கேன். எப்படியும் நான் கிளம்ப 1 மணி நேரமாவது ஆகும். சில வேலைகள் முடிக்க வேண்டி இருக்கு. சாயந்தரம் பார்க்கலாமே என்றான். முடிஞ்சா நான் அங்கேயே வரேன் சார் என்று வைத்தான் அவன். குழந்தையை தத்தெடுப்பது சம்பந்தமான ஆவணங்களை தயார் செய்ததுடன் அது தொடர்பான வேலைகளையும் முடித்துவிட்டு ஆசிரம குழந்தைகளுடன் முன்புற தோட்டத்தில் ஓய்வாக அவன் விளையாடி கொண்டிருந்த பொழுதுதான் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. அவன் யோசனையுடன் திரும்பினால் பரமேஸ்வரனின் காரில் இருந்து காவ்யா இறங்கி கொண்டிருந்தாள்.
இவள் எங்கே இங்கே? வியப்பும் சிலிர்ப்புமாய் அவன் எழும்பொழுது உடலெங்கும் மெல்லிய சாமரம் வீசியது போல இருந்தது அவள் வருகை. காவ்யாவை பார்த்து 2 மாதங்களாவது ஆகியிருக்குமே என்று தோன்ற, அப்பொழுது வெங்கடேஷ் காரை திருப்பி எடுத்துச் செல்வதும் ஏதோ சொல்ல வருவதாக இருந்தது. அழகிய சில்க் காட்டன் சேலையில் முகம் நிறைந்த புன்னகையுடன் அவனை நோக்கி காவ்யா ஒரு பூஞ்சோலையைப் போல நடந்து வர இதயம் சட்டென்று இடம் மாறியது. மனக்குளக்கரையில் கற்பனை வந்து ஒரு கவிதையாக எட்டி பார்த்தது. உடனே அதை அடக்கியவன் அவள் முகத்தை அடக்க இயலா வேட்கையுடன் கூர்ந்து நோக்க நாணத்தினால் தேய்ந்தது அந்த நிலா முகம். அவன் அருகில் வந்ததுமே மெல்ல விழிகளை உயர்த்தியவள், நாம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போய் பேசலாமா என்றாள். மெல்லிய மயிலிறகால் வந்த அவள் குரல் பூஞ்சிலிர்ப்பாய் அவன் இதயம் திருட விழிகளில் குறும்புகள் பூத்தன. போகலாமே. ஆழ்ந்த குரலில் பகிர்ந்தவனுடைய ஒவ்வொரு சொல்லும் அவளுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து குழலாய் இசைந்தன. பிறகு அங்கிருந்த அனைவரிடமும் அவளை அறிமுகம் செய்து விடை பெற்றான் சக்திவேல். மனதிற்குள் மற்றும் காவ்யாவை பற்றி கவிதையின் ஊர்வலம். இருவருமாக சென்று அவனுடைய காரில் ஏறியவுடன் அதை கிளப்பிச் சென்று அவன் நிறுத்திய இடம் பசுமை புரட்சியால் அவன் செழிப்பாய் மாற்றியிருந்த அந்த மலை அடிவாரம். ஆங்கங்கே வேலை செய்பவரின் சிறு குடிசைகள் தெரிய மெல்ல அவள் விரல் பற்றி ஆளரவம் இல்லாத தனிமை பிரதேசத்திற்கு காவ்யாவை அழைத்துச் சென்றான் சக்திவேல். அவனுடைய விரல் பட்ட பரவசத்தில் இதய வாசலில் மலர்ந்து சிரித்தன நேசக்கோலங்கள். இப்ப சொல்லுங்க, என்கிட்ட என்ன பேசணும்னு. ஆண்மை நிறைந்த அவனுடைய கம்பீர குரல் செவியை வருட ஒரு கணம் காவ்யாவால் பேச முடியாமல் போனது. மெதுவாக சமாளித்து நிமிர்ந்தவள், சக்தி, அன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுக்கு என் சம்மதம் கேட்டு நீங்க வந்தீங்க இல்லையா? எனக்கு சம்மதம். சிறு நடுக்க குரலில் ஓட பகிர்ந்தவள் மெல்ல தலையை குனைந்து கொண்டாள். மறுகணமே வந்த அவனுடைய ஆழ்ந்த குரல் புதிராய், நீங்க என்ன சொல்றீங்கன்னே எனக்கு புரியல. அவன் கூறியதும் விதிர்த்து நிமிர்ந்தாள். கண்கள் குறும்புடன் நகைக்க, உதடுகளில் புன்னகைகள் துடிக்க அவளையே கூர்ந்து அவனுடைய கரங்கள் மெல்ல உயர்ந்து அவள் புறம் நீண்டன. நான் பயந்துட்ட. செல்ல சினுங்கல்களோடு அவன் கைகளில் ஓடி வந்து சரணடைந்தாள் காவ்யா. காவ்யாவும் சக்திவேலும் பல மடங்கு நிகழ்ச்சியுடன் நின்றிருந்தனர் அங்கு. கடந்த காலம் எப்படி இருந்தாலும் தன்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சக்திவேலை ஆக்கிரமித்திருப்பது காவ்யாவிற்கு இன்று புரிந்தது. காதல் சொர்க்கத்தை கூட பூமிக்கு அனுப்பிவிடுமோ என்று அளவிட முடியாத உற்சாகத்தில் உறைந்து நின்றிருந்தான் சக்திவேல். திடீரென்று ஒலித்த 2 கிளிகளின் குரலும் சிறகுகளின் சடசடப்பும் இருவரையும் நிகழ்காலத்திற்கு இழுத்து வந்தன. மெல்ல விலக ஆரம்பித்தவளை இழுத்து இறுக அணைத்தவன், என்னை பிடிச்சிருக்கா மலர் என்று மென்மையாக வினாவினான். ரொம்ப. அவளுடைய மெல்லிய தலையசைப்புடன் கூடிய அந்த வார்த்தைகள் அவனை சிலிர்க்க வைத்தன. இது எப்படி சாத்தியமாச்சு? இது நிஜம்தானா? சிறு முணுமுணுப்புடன் தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டான் சக்திவேல். நிஜம்தான் என்று அவனுடைய கன்னத்தை செல்லமாக சுண்டியவள் மெல்ல பேச ஆரம்பித்தாள். என்னவோ தெரியல சக்தி, ஆரம்பத்துல இருந்தே உங்க மேல ஒரு தனி ஈர்ப்பு எனக்குள்ள வந்தது உண்மைதான். அதுக்கு காரணம் இந்த மலையையே நீங்க பசுமையா மாத்தினது, இந்த ஊருக்கு நீங்க செஞ்ச பல நல்ல காரியங்கள், இலவசமான ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் நடத்துறது, லைப்ரரி அமைக்க பாடுபட்டது, இப்படின்னு நிறைய சொல்லலாம். உங்க சோசியலிச கவிதைகள் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் முத்தழகு, வெங்கடேஷ், அறிவு, ரேவதி எல்லோரும் உங்களை பத்தி பேசியே எனக்குள்ள பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. என் மனசுல நான் அணை போட்டு தடுத்து மறைச்சு வச்சிருந்த காதல், பிரியம் எல்லாம் இன்னைக்கு முட்டி மோதி வெளியே வந்துடுச்சு. நான் இப்படி மாறுவேன்னு நினைக்கவே இல்லை. என்னை வாழ வச்ச பரமேஸ்வரன் அப்பாவுக்கும் அங்கேற்கனி அம்மாவுக்கும் நன்றியோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னை பத்தி மட்டுமே சுயநலமா யோசிச்சு மனசு ரொம்ப தயங்குச்சு. ஆனா அவங்க விருப்பம் இதுதான்னு தெரிஞ்சப்ப கூட கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற ஆரம்பிச்சேன். ஆனா அதை வெளிப்படுத்தத்தான் தயங்கினேன். பெரும் வெட்கமும் சிறு ஊடலுமாய் அவள் கூற, தலையை சாய்த்து வசீகரமாய் சிரித்த சக்திவேலின் மனதில் மயக்கமாய் ஒருவித இன்பச்சாரல். நானும் அப்படித்தான். நீ ஒரு விதவைன்னு தெரிஞ்ச உடனேயே உன் மேல இருந்த நேசம் இன்னும் அதிகமாச்சே ஒழிய குறையல. நீ மாறுவேன்னு பொறுமையா காத்திருந்தேன். கடவுளுக்கும் நன்றி. நெகிழ்வும் பரவசமுமாய் உரைத்தவன் அவளை மார்போடு ஏந்தி மறுபடியும் அணைத்து கொண்டான். திடீரென்று நிமிர்ந்தவன் அவள் முகவாயை ஒற்றை விரலால் நிமிர்த்தினான். நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறது உனக்கு தெரியும் இல்லையா? அதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? தவிப்புடன் கேட்டான் சக்திவேல். சத்தியமா இல்ல. நானும் அது மாதிரிதான் வளர்ந்தவதானே.
நானும் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை அன்பா வளர்க்கலாம். இந்த மனசு வேற யாருக்கு வரும்? உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு சக்தி, பெருமிதத்துடன் கூறிவிட்டு மெல்ல எம்பி அவன் கன்னத்தில் அவள் முத்தமிட சுண்டிவிடப்பட்டு சிலிர்த்தது அவன் தேகம். அதுக்கு எதுவும் பரிசில்லையான்னு கேட்க நினைச்சேன், அதுக்குள்ள நீயே கொடுத்துட்ட என்றபடி அவளை தன் வசமாக்கி கொண்டான் சக்திவேல். திடீரென்று வானம் இருட்டி அவர்கள் மேல் நீர்ப்பூக்களை தூவ வேர்களுக்கு அடியில் ஜலதரங்கம் வாசித்த மழையின் தாளலயத்திற்கு ஏற்ப மரங்கள் தாங்க முடியாத உற்சாகமும் ரசனையுமாய் வேகமாக தலையாட்டின.